அக்னிவீர் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எக்ஸாம்காக படிச்சுட்டு இருப்பீங்க. ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முப்படை சார்பாக ஒரு 3 ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஆப்ல இருக்கு. இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதணும்னு நினைக்கிற மாணவர்கள், எக்ஸாம் இன்னும் 3 நாள் மணி தான் இருக்கு, எழுதி பார்க்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த லிங்க்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க ஃப்ரீயாவே போட்டுக்கலாம். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் டெஸ்டோட 3வது வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்க போறேன். ஜிகே இப்போ நான் கொடுக்குறேன். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வரிசையா ஜிஎஸ், மேக்ஸ், ரீசனிங் வந்து கொடுப்பாங்க. இப்போ வாங்க ஜிகே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்திய ராணுவத்தின் ஒரே ஒரு செயல்சாரா கட்டளையகமான நான் ஆபரேஷனல் கமாண்ட் ராணுவ பயிற்சி கட்டளையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேக்குறாங்க. வேர் இஸ் தி ஆர்மி ட்ரைனிங் கமாண்ட் தி ஒன்லி நான் ஆபரேஷனல் கமாண்ட் ஆஃப் இந்தியன் ஆர்மி லொகேட்டட் இன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எங்க அப்படின்னா ஷிம்லா. ஓகேவா? இப்போ இந்த இந்தியன் ஆர்மியோட கமாண்ட் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டா மொத்தம் 7 கமாண்ட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 ஆபரேஷனல் கமாண்ட், 1 வந்து பாத்தீங்கன்னா நான் ஆபரேஷனல் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? 6 ஆபரேஷனல், ஒரு நான் ஆபரேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் ஆபரேஷனல் கமாண்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஷிம்லால இருக்கு. இது எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த 6 வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷனல், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபரேஷனல் கமாண்டா இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, எஜுகேஷனலா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன அடுத்து போதிக்கலாம், இப்ப இந்த 6 கமாண்டையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கமாண்டுடைய வேலை. இது எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஷிம்லால இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி வெஸ்டர்ன் கமாண்ட், ஈஸ்டர்ன் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மியில இருக்கு. அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். அடுத்த 2வது क्वेश्चन பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக அறிவிக்கிறது? நல்லா பாருங்க. குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி, ஓகேவா, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா RTE மூலமா வந்து பாத்தீங்கன்னா 2009 தான் இது எடுத்துருவாங்க, ரைட் டு எஜுகேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அரசு வந்து பாத்தீங்கன்னா இலவசமாவும் கல்வி கொடுக்கணும், கட்டாயமாவும் கல்வி கொடுக்கணும். நீங்க கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்துல என்ன அதிகாரம் அப்படின்னு பாருங்க, அடிப்படை உரிமை, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் நமக்கு இதை மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப இத சொல்லப்படுற இது வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21A. ஓகேவா? 21A தான் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இந்த இலவச மற்றும் கட்டாய கல்வியை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க புதுசா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க அப்படின்னா அங்கேயே RT அப்ளை பண்ணலாம். நீங்க RT அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அங்க கொடுக்குற ஃப்ரீ சீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பசங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். இந்த RT தான் என்ன அப்படின்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே ஃப்ரீ தான், அது உங்களுக்கு தெரியும். அந்த பிரைவேட் ஸ்கூல்ல 100% வந்து பசங்களை எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல 25% வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த RTல ஃப்ரீயா கொடுக்கணும். ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா இந்த RTயோட ரூல்ஸ். சரியா? அது மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து இங்க பாருங்க இந்தியா கேட். ஓகேவா? இந்த இந்தியா கேட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவினுடைய ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு சின்னம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீரத்தினுடைய அடையாளமாக கருதப்படுகிறது. ஓகேவா? இந்த போர்கள்ல இறந்து போன இந்திய வீரர்களுக்காக ஒரு கிஃப்டா வச்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியா கேட். எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இதுல கீழே இருக்கிற ஜோதி வந்து பாத்தீங்கன்னா 365 நாளும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல இந்த மாணவர்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைம் பாஸ் பண்றது ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடியது. எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு இந்தியா கேட். அதுக்கடுத்து வந்து பாருங்க 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் இந்திய மாநிலங்களில் எது அதிகபட்ச கிராமப்புற மக்கள் தொகையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம அடிக்கடி பாக்குறோம் இந்த 11th சென்சஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இதுல என்ன கேக்குறாங்க, அதிகப்படியான மக்கள் தொகையும் கேட்கல, மக்கள் தொகை அடர்த்தியும் கேட்கல, பாலின விகிதமும் கேட்கல. என்ன கேக்குறாங்க, பின்வரும் இந்திய மாநிலங்களில் எது அதிகபட்ச கிராமப்புற மக்கள் தொகையை கொண்டுள்ளது. இப்ப கீழே கொடுத்திருக்கிற 4 மாநிலங்கள்ல எந்த மாநிலம் அதிகப்படியான கிராமப்புறங்களை கொண்டுள்ளது, ரூரல் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உத்தரப்பிரதேசம். ஓகேவா? இந்தியாவில அதிக மக்கள் தொகை இருக்கிற UPல தான் அதிக கிராமமும் இருக்குதான். அதைத்தான் இது மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? அப்ப அதிகப்படியான கிராமப்புறங்கள் இருக்கிற மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்கு அப்படின்னா குறைவான கிராமப்புறங்களை கொண்ட மாநிலமாக எது இருக்கு அப்படின்னா சிக்கிம் இருக்கு. ஓகேவா? சிக்கிம்ல வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா அங்க மக்கள் தொகை கம்மியா இருக்கு, அதனால கிராமப்புறங்களும் கம்மியா இருக்கு. பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள 5வது கொஸ்டின் பாருங்க.
இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்திய தேர்தல் ஆணையர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை ஹூம் அப்படின்னு கேக்குறாங்க. இந்தியாவுடைய உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவரால் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் நியமிக்கப்படுறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1+2 ஓகேவா, ஒரு தலைவர் இருப்பாரு, 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க ஓகேவா. இப்ப பிரசண்டா இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஞானேஷ்குமார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பிரசண்டா வந்து பாத்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷனர் கமிஷனரா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில பதவியை வகிக்கிறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட டென்யூர் வந்து பாத்தீங்கன்னா 6 அல்லது 65 வயது வரை வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த பதவியில வகிச்சுக்கலாம். 6 வருஷம் இருக்கலாம், இல்ல அப்படின்னா 65 வயசு வரைக்கும் இந்த பதவியில இருக்கலாம் ஓகேவா. இந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இவங்க தான் ஹெட் ஓகேவா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய குடியுரிமையை எத்தனை வழிகளில் பெறலாம். இந்த குடியுரிமையை பத்தி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க. 1955 ஓகேவா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய குடியுரிமையை பெறுதல், இந்திய குடியுரிமை இழத்தல். இந்தியா வந்து எந்த குடியுரிமையை பின்பற்றுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமை தான் வந்து பின்பற்றுறாங்க. வேற ஏதாவது ஒரு நாட்டுல நீங்க வந்து குடியுரிமை வாங்கிட்டீங்க அப்படின்னா வாங்கிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்தியாவுடைய குடியுரிமை தானா டெர்மினேட் ஆயிடும், கட் ஆயிடும் ஓகேவா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடியுரிமை வாங்கும் வழிகள்ல 5. அப்ப இதுல எத்தனை வழிகள்ல பெறலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 5. எத்தனை வழிகள்ல இழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வாங்குறதுல 5 இருக்கு, இழக்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு சரியா. அது மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. பிறப்பின் மூலம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயற்கையின் மூலம், அப்புறம் பிரதேச நாடுகளின் இணைவின் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகைகள் பெறக்கூடியதுல இருக்கு. இழக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வகைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7வது விஷயம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா ரிக்டர் அளவுகோல் டேஷை அளவிட பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரிக்டர் அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து நில அதிர்வுகளை தான் வந்து பாத்தீங்கன்னா ரிக்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. நில அதிர்வுகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கடல்ல வந்து நம்ம போறோம், கப்பல் போகுது, எத்தனை கிலோமீட்டர் பண்ணி போன கப்பல்ல அப்படின்னு கேட்பாங்க. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு சொல்லுவீங்களா? சொல்லக்கூடாது, தவறு. ஏன் சொல்லணும் அப்படின்னா கடலோட நீளத்தை அளவிட பயன்படுற அந்த மெஷர்மெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 நாட்டிக்கல் மைல், 2 நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லிதான் இந்த கடலோட நீளத்தை யூஸ் பண்ண பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த காற்றோட வேகத்தை அளவிட பயன்படுற அதுக்கு பேர் என்னது அப்படின்னா அனிமோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நில அதிர்வை பயன்படுத்தி அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரிக்டர் ஓகேவா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 0 to 7.5 என்னமோ 8 என்னமோ இருக்கு ஓகேவா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 வரைக்கும் வந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப மைல்டானதுதான். 6, 7 போச்சுன்னா ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகள் இருக்கும். அப்படியே பூமியை 2 பாகமா அந்த இடங்களே வந்து பாத்தீங்கன்னா 2 பாகமா பிளக்கும். இந்த 6.5, 7 போச்சு அப்படின்னா இந்த கடலுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த நில அதிர்வு தான் என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சுனாமியா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீ ஜப்பான்ல எல்லாம் பாத்திருப்பீங்க, நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னால ரொம்ப பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அடுத்து சுனாமி தான் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி அது சரிங்களா. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிக்டர் அளவுகோல் எதனோட அளவுகோல் அது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சீஸ்மிக் வைப்ரேஷன் ஓகேவா. அதுக்கு 8வது கொஸ்டின் பாருங்க. உலகின் ஒரே மிதக்கும் தேசிய பூங்காவான கெய்புல் லாம்ஜங் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மணிப்பூர் ஓகேவா. உலகத்திலேயே ஒரு தேசிய பூங்கா இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு மிதக்கும் தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நேஷனல் பார்க் இந்திய அரசால் நேஷனல் பார்க்காக அறிவிக்கப்பட்டது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட சுத்து வட்டாரம் தண்ணீரை வந்து பாத்தீங்கன்னா அந்த பூக்கள், அந்த செடி, அதோட வேறு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மேல வந்து தொங்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு தீவு மாதிரியே இருக்கும். அந்த தீவுக்கு நடுவுல இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட மட்டம் ஏற ஏற எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தீவு போல காட்சி அளிக்கும். தண்ணி இறங்க இறங்க என்ன ஆயிடும் அப்படின்னா மடி பூமிக்கு போயிடும். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். எங்க இருக்கு அப்படின்னா மணிப்பூர்ல இருக்கு ஓகேவா. ரொம்ப அழகா இருக்கும். நீங்க வேணா யூடியூப்ல கூட போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். உலகின் ஒரே ஒரு மிதக்கும் தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவில மணிப்பூர் மாநிலத்தில் தான் இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாருங்க இந்திய அரசியலமைப்பின் 356வது சரத்து மாநிலத்தில் டேஷ் ஆட்சியை அமல்படுத்துவது தொடர்பானது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. எமர்ஜென்சி இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அவசர நிலையை 3 விதமா அறிவிக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 352, 356, 360 ஓகேவா.
இது வந்து பாத்தீங்கன்னா தேசிய அவசர நிலை, இது வந்து பாத்தீங்கன்னா மாநில அவசர நிலை, இது வந்து பாத்தீங்கன்னா நிதி அவசர நிலை. ஓகேவா? இது எல்லாத்துக்கூடயும் +4 கூட்டினா ஆன்சர் 352 ஒரு 4 கூட்டினா 56, 56 கூட 4 கூட்டினா 360. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில அறிவிக்கக்கூடிய எமர்ஜென்சி, அதாவது அவசர நிலை 3 வகைகள் சொல்லுவாங்க. தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 அவசர நிலைய தேசிய அவசர நிலை 3 வாட்டி அறிவிச்சிருக்காங்க. மாநில அவசர நிலை கணக்கே கிடையாது. தமிழ்நாட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா 9, பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா 10, இந்த மாதிரி மாநிலத்துக்கு நிறைய தடவை அந்த மாநில அவசர நிலை அறிவிச்சிருக்காங்க. இந்த நிதி அவசர நிலை தான் இது வரைக்கும் இந்தியாவில ஒரு வாட்டி கூட அறிவிக்கவே இல்லை. ஓகேவா? அது மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. இப்ப இந்த 356வது சரத்து வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்தில் யாரோட ஆட்சியை அமல்படுத்த தொடர்பானது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி. இந்த 356 மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா சரியா போகல, நிர்வாகம் சரியா நடக்கல, அரசு சரியா செயல்படல அப்படிங்கிற குடியரசுத் தலைவர் ஃபீல் பண்ற விதத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்னர் வந்து குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதுவார். தலைவரே, எதுவும் சரியா போகல, அரசு சரியா வழி நடத்தல, இந்த திட்டங்கள் எதுவுமே ஒழுங்கா போகல அப்படிங்கும் போது குடியரசுத் தலைவர் இவர் சொல்றது உண்மை அப்படின்னு ஃபீல் பண்ணாரு அப்படின்னா என்ன பண்ணுவாரு? மாநிலத்துல இப்ப சீஃப் மினிஸ்டர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரா, முதலமைச்சர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரா, முதலமைச்சர் ஆட்சியை கலைச்சிருவாரு. முதலமைச்சர் ஆட்சியை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துருவாரு. ஓகேவா? அப்ப குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க. இப்ப கூட என்ன ரீசெண்டா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, விஜய் வந்து சிஎம் ஆக முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, விஜய் கிட்ட வெறும் 108 தொகுதி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 118 தொகுதி வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்க தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ஆட்சி அமைக்க முடியாத சூழல் வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல கண்டிப்பா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவாங்க, அதுக்கு தான் இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய டாக்ஸ் எல்லாம் கூட போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? பாத்துக்கோங்க. ஏன் இத குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த 356வது பிரிவின் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாநிலத்துல இந்த சிஎம் முதலமைச்சரோட ஆட்சியை கலைச்சிட்டு ஆட்சியை கவுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் அந்த மாநிலத்துல தொடர்ந்து நடக்கும். சரியா? அதுக்கடுத்து வந்து பாருங்க, மோகினி ஆட்டம் என்பது இந்தியாவின் டேஷ் மாநிலத்தில் தோன்றிய ஒரு பாரம்பரிய நடனமாகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கதகளி, மோகினி ஆட்டம், இதெல்லாம் துள்ளல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேரளாவினுடைய பாரம்பரிய நடனம். ஓகேவா? கேரளாவினுடைய பாரம்பரிய நடனமாக நம்ம கருதுறோம். அசாம்ல வந்து பாத்தீங்கன்னா சத்ரியா, மேற்கு வங்காளத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்பீரா, ஆந்திர பிரதேசல வந்து பாத்தீங்கன்னா குச்சிப்புடி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த மாநிலங்களுடைய பாரம்பரிய நடனமாக கருதப்படக்கூடியது. இதையும் கொஸ்டின்ஸ்ல கேட்கிறாங்க, கண்டிப்பா நம்ம படிச்சு ஆகணும். எல்லாமே படிக்கலனாலும் கூட முக்கியமா இருக்கக்கூடிய ஃபேமஸா இருக்கக்கூடிய நடனங்கள்லாம் நம்ம படிக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆந்திர பிரதேசல வந்து பாத்தீங்கன்னா புட்ட பொம்மா அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்கு. ஓகேவா? லம்பாடி அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்கு தெலுங்கானால. இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதெல்லாம் நம்ம படிச்சாகணும். சரியா? அதுக்கடுத்து பிப்ரவரி 2025 இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் 11வது தலைவராக யார் நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும், நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பினான்ஸு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய இந்த சென்செக்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்டு தான் வரும். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சில கிரிப்டோ கரன்சி எல்லாம் வந்து நாங்க இந்தியாவில செபி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போர்டு நாங்க, அதனால வந்து எங்களை நீங்க கண்டிப்பா நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப இவங்க இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பகத்தன்மையான ஒரு போர்டா இருக்காங்க, ஒரு கரன்சியா இருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. இப்ப நம்ம வந்து ஆன்லைன்ல பாக்குறது எல்லாமே நம்ம பொய்ன்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது. இவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களெல்லாம் நம்ம நம்பலாம். அப்ப இதோட தலைவரா யார் இருக்காரு? இந்த செபியோட 11வது தலைவராக இப்ப கரண்டா யார் இருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த துஹின் காந்த பாண்டே அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவினுடைய செபி சேர்மேனா இருக்காரு. ஓகேவா? அதுக்கடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க. உலகிலும் இந்தியாவிலும் உள்ள மிகப்பெரிய சதுப்பு நில காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் உண்டுங்க. சதுப்பு நில காடு அப்படின்னு சொல்லுவாங்க, மேங்க்ரோவ் காடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓதாலை காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய பேர் உண்டு, நம்ம எப்படி வேணா கூப்பிட்டுக்கலாம். சதுப்பு நில காடு அப்படின்னா என்ன அப்படின்னா, கடலோரமா இருக்கிற ஒரு கடல் பகுதியில இந்த தாவரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வளர்ந்துருக்கும். அதுதான் என்ன பண்ணுவாங்க, சதுப்பு நில காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கடல் அலை வந்து அந்த அளவுக்கு அந்த இடத்துக்குள்ள உள்ளார வராது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப சக்தி வாய்ந்த, ரொம்ப மிக பழமையான, ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சதுப்பு நில காட்டுல மட்டும் தான் வளருமே. சரிங்களா?
இதுக்காக இது பெயர் பெற்ற சதுப்பு நிலக்காடு. இந்தியாவில இல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு எங்க இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவில தான் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தா பக்கத்துல இருக்கிற சுந்தரவனக்காடுகள், சுந்தர்பன்ஸ். ஓகேவா? இந்த கங்கை பிரம்மபுத்திரை சந்திக்கிற இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுந்தரவனக்காடு இருக்கு. இந்தியாவிலே இல்ல, உலகத்திலே மிகப்பெரிய சதுப்பு நில காடாக கருதப்படக்கூடியது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல சதுப்பு நில காடு இருக்காருன்னா தமிழ்நாட்டிலயும் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. நான் பிச்சாவரம் தான் வச்சேன், இங்க டைப்பிங் ஸ்டைலா இருக்கு. பின்னாவரம் இல்ல, பிச்சாவரம். சரியா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சுந்தரவன காடுகள். அதுக்கடுத்து இந்திய பெருநிலப்பரப்பின் வடக்கு தெற்கு நீட்சி டேஷில் இங்க லடாக்கிலிருந்து கன்னியாகுமரி வரை எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப இந்த படத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வில்லன்களை சண்டை போட்டுக்கும் போது சொல்லுவாங்க, யார்கிட்ட பகச்சிக்கிற, எனக்கு எந்தெந்த ஆள் இருக்கு தெரியுமா, காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் எனக்கு ஆள் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய வடகோடி முனை காஷ்மீர், இந்தியாவினுடைய தென்கோடி முனை என்ன அப்படின்னா கன்னியாகுமரி. அதனாலதான் அப்படி சொல்லுவாங்க. அப்ப எனக்கு அந்த முனையில இருந்து இந்த முனை வரைக்கும் எனக்கு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஜம்மு காஷ்மீர், இதுல பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா லடாக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப லடாக்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எனக்கு ஆள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்ப இதோட லென்த் என்ன அப்படின்னா இந்த லென்த் என்ன, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு டு தெற்கு. இப்ப இதே மாதிரி இந்த பக்கம் குஜராத் ரேன் ஆஃப் கட்சில இருந்து இந்த பக்கம் அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இதோட லென்த் என்ன அப்படின்னா 2933 கிலோமீட்டர். ஓகேவா? இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு கிழக்கு பரவல். இது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு தெற்கு பரவல். அப்ப இங்க என்ன கேக்குறாங்க, வடக்கு தெற்கு நீட்சி எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 3214 கிலோமீட்டர். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. ஓகேவா? இதே கிழக்கு மேற்குன்னு கேட்டாங்க அப்படின்னா 2933 கிலோமீட்டர். சரியா? அதுக்கடுத்து வந்து பாருங்க 14வது கொஸ்டின், இந்தியாவில் சுதேசி இயக்கம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சுதேசி இயக்கம் வங்க பிரிவினையை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுதேசி இயக்கம். இந்த சுதேசி என்பதற்கு 1905 தான் ஆரம்பிச்சிருவாங்க. சுதேசி அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா ஒருவரது சொந்த நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவரது சொந்த நாடு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். சுதேசி இயக்கம்னா என்ன, இப்ப நீ வந்து துணியை விற்கிறியா, இப்ப நீ வந்து மணி விற்கிறியா, நீ வந்து பானை விற்கிறியா, உன்னோட பொருளை நான் வாங்க மாட்டேன். நீ வெளியில இருந்து வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு வந்து இங்க விற்கிற, அதை தானே எனக்கு விற்கிற, என் பொருளை நான் வாங்கக்கூடாதா? இப்ப உன் பொருளே வாங்கினா நீ தான் வளர்ந்து போவ, அப்ப நான் எப்படி வளருவேன்? என் நாட்டுல வந்து எண்ணெயை கட்டுப்படுத்தி எண்ணெயை ஆட்சி செஞ்சு எண்ணெயை அடிமைப்படுத்தி என் பொருளே வாங்க விடாம பண்றியா? இதெல்லாம் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் சுதேசி தான் என்ன அப்படின்னா ஒரு சொந்த நாடு. இதுக்கப்புறம் என் மக்கள் விற்கிற பொருளை தான் வாங்குவேன். இதுக்கப்புறம் என் மக்கள் ஆரம்பிச்ச ஸ்கூல்ல தான் நான் படிப்பேன். என் மக்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சட்டமன்றத்தை கூட்டு போவேன், என் மக்கள் கூட தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த சுதேசி இயக்கம். ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல சுதேசி இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனால் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கும் இந்த சுதேசி இயக்கம். ஓகேவா? அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 2 கப்பலையும் வாங்கி விட்டுருப்பாரு. ஆங்கிலேயர் தான் கப்பலை வாங்க முடியுமா, என்னால வாங்கி விட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பலை வாங்குவாரு. லாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலை வாங்கியிருப்பாரு, அப்புறம் காலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலை வாங்கியிருப்பாரு. 2 கப்பலை வாங்கி விடுவாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இயக்கமாக அறியப்பட்டது. இதை வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்து சென்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருந்திருப்பாங்க. பால் லால் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருந்திருப்பாங்க. பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிபின் சந்திர பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இருந்திருப்பாங்க. அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட முக்கியத்துவத்தினால துவங்கப்பட்டதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுதேசி இயக்கம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிருச்சு 1905 தான் வந்து பாத்தீங்கன்னா இது தொடங்கப்பட்டுச்சு. அப்புறம் கடைசியா வந்து பாருங்க G20 சம்மிட் 2025 எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. G20 உச்சி மாநாடு எங்க நடைபெற்றது? இந்த உச்சி மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா கடைசியா 2025 நடந்துச்சு. இந்த 2024 நடக்கல. 2025 எங்க நடந்துச்சு அப்படின்னா தென்னாப்பிரிக்கால நடந்துச்சு. ஓகேவா? சவுத் ஆப்பிரிக்கால நடந்துச்சு. இதோட 15 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் வரும். தேங்க்யூ. வெல்கம் டு முப்படை. ஆர்மி எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிற மாணவர்களுக்காக ஃபுல் டெஸ்ட் 3 டெஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இவ்வளவு நாளா யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஃபாலோ பண்ணவங்களும் இருந்திருப்பீங்க. ஸோ கடைசி டெஸ்ட் 3வது டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டையும் கொஞ்சம் நல்லாவே போட்டு பாத்துருங்க. ஸோ கடைசியா ஃபைனல் எக்ஸாம் எப்படி நீங்க அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் சீரியஸா கரெக்டா டைம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ 3வது டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஒர்க்? வேலையின் அலகு என்ன? ஸோ வேலையோட அலகு என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூல். ஸோ வேலை அப்படின்றத எதால அளக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூல் அப்படின்ற அலகால அளக்கலாம். அதே மாதிரி ஓம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மின் தடை, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரெசிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் தான் ஓம்.
கலோரி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆற்றலின் அலகு. ஆற்றல தான் எனர்ஜியோட யூனிட் தான் என்னன்னு சொல்றோம் கலோரி. அதே மாதிரி மின் திறன் எலக்ட்ரிக்கல் பவர் இருக்கு இல்லையா, சோ மின் திறனின் எஸ்ஐ அலகு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட். சோ கரெக்டா போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். அடுத்து பாருங்க, ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன் இன் சில்ட்ரன் லீட்ஸ் டு. வளர்ச்சி ஹார்மோன் மிக அதிகமாக சுரப்பதால் குழந்தைகளுக்கு தோன்றுவது. வளர்ச்சி ஹார்மோன் எங்க சுரக்குதுன்னு சொல்லியிருப்போம் இல்லையா, பிட்யூட்டரியில சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் growth ஹார்மோன். அது அதிகமா சுரப்பதனால என்ன நோய் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜைஜாண்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ராட்சத தன்மை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அக்ரோமெகாலி, இந்த நிலைக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அக்ரோமெகாலி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டெட்டனி அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஹார்மோன் வந்து பாராத் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்மோன் எடுக்கிறதால வரக்கூடிய நிலைக்கு பேர் டெட்டனின்னு சொல்லுவோம். மிக்சிடிமா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவுமே தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறதுனாலதான் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய் மிக்சிடிமான்னு சொல்லுவோம். ஹைப்போதைராய்டிசம், அதாவது அளவுக்கு அதிகமான தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறதுனால வரக்கூடிய டிசீஸ். அது மாதிரி காய்டர் பார்த்திருப்போம் இல்லையா, சோ முன்கழுத்து கையில எதுவுமே தைராய்டுனால வரக்கூடிய ஒரு நோய் தான். அடுத்து பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஹியூமன் பாடி ஆக்ட்ஸ் அஸ் ரிலே ஸ்டேஷன். மனித உடலில் கடத்தும் மையமாக செயல்படுவது. மனித உடல்ல கடத்தும் மையம் அப்படின்னு சொல்லி எது சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலாமஸ் தான் சரிங்களா. சோ தலாமஸ் தான் பார்த்து என்ன சொல்றோம் கடத்தும் மையம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சிறுமூளை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்ல சமநிலையோட வைக்கிறதுக்கு பயன்படக்கூடியதுதான் சிறுமூளை அப்படின்னு சொல்லலாம். முகுலம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சுவாசம், இந்த மாதிரி ரத்த அழுத்தம் இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மையம் பாத்தீங்கன்னா முகுலம் அப்படின்னு சொல்லலாம். பான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா. சோ ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் தான் இருக்கும், ஒன்னொன்னுக்கு ஒரு பணி தான் கொடுத்துருப்பாங்க. சோ பான்ஸோட பணி என்ன அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பாருங்க, ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் எ பிளான்ட் இஸ். ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூ தான் இல்லையா. சோ பூவை தான் என்ன சொல்றோம் தாவரத்தோட இனப்பெருக்க உறுப்பு. மலர் ஃபிளவர் இருக்கு இல்லையா, சோ இதுதான் இனப்பெருக்க உறுப்புன்னு சொல்றோம். சோ இதுல என்ன பண்ணுதுன்னா இதுலதான் பாத்தீங்கன்னா ஆண் இனப்பெருக்க பாகமான சூலம் மகரந்தம் இருக்கும், அதே மாதிரி பெண் இனப்பெருக்க பாகமான சூலகம் இருக்கும். சோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இணைஞ்சுதான் என்ன பண்ணணும்னா ஒரு புதிய ஒரு தாவரத்தை உருவாக்குறதுக்கு விதைகளை உருவாக்கும். சோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆண் இனப்பெருக்க உறுப்பு என்னன்னு கேட்பாங்க, பெண் இனப்பெருக்க உறுப்பு என்னன்னு கேட்பாங்க. சோ இது ரெண்டுமே எதுல இருக்கும் பாத்தீங்கன்னா மலர்ல தான். சோ அதனால இதுதான் பாத்தீங்கன்னா இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எடிபிள் மஷ்ரூம். உண்ணத்தகுந்த காளான் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ உண்ணத்தகுந்த காளான் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகாரிகஸ். இதுதான் பாத்தீங்கன்னா உண்ணத்தகுந்த காளான் அப்படின்னு சொல்றோம். சோ அப்படியே பாத்தீங்கன்னா பென்சிலியம்ன்றது ஒரு பூஞ்சை இல்லையா. சோ இதுல இருந்தா பென்சிலின் மருந்து தயாரிச்சாங்கன்னு படிச்சிருப்போம். அதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் மெடிசன் படிச்சிருப்போமா. அடுத்தது பாத்தீங்கன்னா அஸ்பர்ஜில்லஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு பூஞ்சை தான், ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூஞ்சை. மனிதர்களுக்கு ஆஸ்துமா அலர்ஜி அந்த மாதிரி ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூஞ்சை அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. அடுத்து பாருங்க, நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் ஹியூமன் பாடி. மனித உடலில் உள்ள செல்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல்கள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இல்லையா. மனித உடல் அடிப்படை மனித உடலின் அடிப்படை செயல் அலகு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. சோ பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம், பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த செல்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லும் இணைஞ்சுதான் பாத்தீங்கன்னா திசுக்கள் உருவாகும். திசுக்கள் பாத்தீங்கன்னா சேர்ந்து உறுப்புகள்லாம் சேர்ந்து உறுப்பு மண்டலங்கள்லாம் சேர்ந்துதான் ஒரு முழு உயிரினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ செல்லு தான் பாத்தீங்கன்னா ஒரு உயிரினத்தின் அடிப்படை செயல் அலகுன்னு படிச்சிருப்போம். சோ எவ்வளவு செல் இருக்கு மனித உடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.7 × 10⁻13. சோ 10⁻13னா இதுக்கப்புறம் 13 0 நீங்க போடணும். இவ்வளவு அளவுக்கு செல்கள் இருக்கு அப்படின்னு சரி. அதே மாதிரி ஒரு செல் உயிரினங்களும் இருக்குல்ல, எதையும் படிச்சிருப்போம். சோ ஒரு செல் உயிரினங்கள்லாம் என்னென்ன, பல செல் உயிரினங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வருது. அடுத்து பாருங்க, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் போட்டோசிந்தசிஸ் டு அக்கர். ஒளிச்சேர்க்கை நிகழ தேவையான காரணிகள். ஒளிச்சேர்க்கை நிகழணும் அப்படின்னா என்னென்ன காரணிகள் தேவை அப்படின்னு பாருங்க. சோ நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம். வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நீர் கூட வினை புரிஞ்சு என்னவா மாறும்னா சூரிய ஒளி, இலைகள்ல இருக்கக்கூடிய பச்சையம் கூட வினை புரிஞ்சு என்னவா மாறும் தனக்கு தேவையான உணவான குளுக்கோஸை தயாரிக்கும். அந்த நேரத்துலதான் என்ன வெளியிடும்னா ஆக்சிஜனை வெளியிடும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. சோ இதுதான் ஒளிச்சேர்க்கை நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ். இதுல என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. நீர் தேவைதான் இல்லையா. சோ இங்க இருக்கு பாருங்க, ஈக்குவேஷன்லயே நீர் இருக்கா. அதே மாதிரி பச்சையமும் தேவைதான், கார்பன் டை ஆக்சைடு தேவைதான் இல்லையா. சோ அப்போ இவை அனைத்தும் இது எல்லாமே என்ன தேவை, சூரிய ஒளியும் தான் தேவை சரியா. சூரிய ஒளி இருந்தா மட்டும்தான் ஒளிச்சேர்க்கை நடைபெறும். ப்ரொடியூசர்ஸ் ஆர் உற்பத்தியாளர்கள். சோ உற்பத்தியாளர் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ உற்பத்தியாளர்கள் அப்படின்றது என்னன்னா தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கணும். சோ அந்த மாதிரி எதாலெல்லாம் தயாரிக்க முடியுமோ அதுதான் பாத்தீங்கன்னா உற்பத்தியாளர்கள், ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படி பாத்தீங்கன்னா தாவரங்கள் மட்டும்தான் என்ன பண்ணுன்னா தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். சோ நம்ம விலங்கினங்களா இருக்கட்டும், நம்ம மனிதர்களா இருக்கட்டும் என்ன பண்றோம்னா உணவுக்காக மற்ற உயிரினங்கள்லாம் தாவரங்களையோ விலங்குகளையோ சார்ந்துதான் வாழும் இல்லையா. அதனால எதைதான் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியாளர்னு சொல்றோம்னா
தாவரங்கள் மட்டும்தான். மற்றபடி விலங்குகள், பறவைகள், பாம்புகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் என்னன்னா நுகர்வோர்கள் அப்படின்னு சொல்லுவோம், கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது பாருங்க, which of the following enzyme present in the saliva? சோ உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய அந்த என்சைம் பேர் என்ன? சோ உமிழ்நீர் என்ன வேலையை செய்யுது நமக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உமிழ்நீர் என்ன பண்ணுது என்பதா உணவை பாத்தீங்கன்னா ஒரு குழாயாக்கி இந்த உணவு குழாய்க்குள்ள அனுப்புற வேலையை செய்யுது. அந்த மாதிரி உணவுல இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளை அழிக்கக்கூடிய வேலையை அந்த உமிழ்நீர் செய்யுது. சரிங்களா? சோ அதுல இருக்கக்கூடிய அந்த நொதிக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைலின் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பாத்தீங்கன்னா உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய ஒரு நொதி. அதே மாதிரி ரெனின் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய ஒரு நொதி. இது பாத்தீங்கன்னா சிறுநீரகத்துல இருந்து உப்புக்கள் எல்லாம் பிரிச்சு தனியா எடுக்கிறதுக்காக சுரக்கக்கூடிய ஒரு நொதி. ட்ரிப்சின் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா சிறுகுடல்ல சுரக்கக்கூடிய ஒரு நொதி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லாக்டோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்லேயே இருக்கக்கூடிய ஒரு இயற்கையா பால்லேயே இருக்கக்கூடிய ஒரு நொதி. ஸோ லாக்டேஸ் பத்தி நிறைய வாட்டி நானும் சொல்லியிருப்பேன். லாக்டோஸ் அப்படின்றது லாக்டிக் அமிலம் பால்ல இருக்கு அப்படின்றதுலாம் இல்லையா. ஸோ அடுத்து பாருங்க, விச் ஒன் இஸ் த லார்ஜஸ்ட் ஹியூமன் செல்? மனித செல்களில் மிகப்பெரியது. மனித செல்கள் இருக்கு இல்லையா, அதுலயே மிகப்பெரிய செல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கருமுட்டை அப்படின்னு சொல்லுவோம். பெண்கள்ல இருக்கக்கூடிய கருமுட்டை அப்படின்னு சொல்லக்கூடியதான் மனித செல்கள்லயே மிகப்பெரியது. அதே மாதிரி மனித செல்கள்லயே மிகச்சிறியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விந்து செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த விந்து செல் தான் பாத்தீங்கன்னா மிகச்சிறியது. மிகப்பெரியது எதுன்னு பாத்தீங்கன்னா கருமுட்டை. அதே மாதிரி மனித செல்கள்லயே மிக நீளமானது. ஸோ கொஞ்சம் வித்தியாசம் பண்ணிக்கோங்க. லாங்கஸ்ட் செல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா நியூரான், நரம்பு செல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நரம்பு செல்னு சொல்லலாம். நீளமான செல் பாத்தீங்கன்னா நரம்பு செல். ஏன்னா நரம்பு மொத்தமே உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் இருக்கு இல்லையா, அதான் நீளமான செல்னு சொல்லுவோம். விந்து செல் தான் பாத்தீங்கன்னா மிகச்சிறிய செல். கருமுட்டை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணையம் பாத்தீங்கன்னா கணையத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு இல்லையா, நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படக்கூடியது கணையம் பார்த்திருப்போம். ஸோ இறைப்பையில சுரக்கக்கூடிய அமிலம் என்னன்னு பார்த்திருப்போம், HCl பார்த்திருப்போம். இறைப்பை பாத்தீங்கன்னா உணவு செரிக்கக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி கல்லீரல் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செரிமான சுரப்பி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. கல்லீரல் தான் மிகப்பெரிய செரிமான சுரப்பின்னு படிச்சிருப்போம். சோ கல்லீரல்ல ஒரு நீர் சுரக்குது, அது என்ன நீர் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பாருங்க, the largest and strongest bone in the human face is? மனித முகத்தில் மிகப்பெரிய மற்றும் உறுதியான எலும்பு. சோ மனித முகத்துல இருக்கக்கூடிய எலும்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா முக எலும்புகள் சொல்லுவோம். சோ இந்த முக எலும்பு மண்டையில இருக்கக்கூடிய எலும்பு எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா மண்டையோட்டு எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மண்டையோட்டு எலும்பு மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 எலும்புகள் இருக்கும். இதுல 8 எலும்புகள் சேர்ந்து கிரேனியம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி மூளையை பாதுகாக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 14 எலும்புகள் என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த 14 எலும்புகள் தான் முக எலும்புகள், ஃபேஸ் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த முக எலும்புகள்லயே மிக பெரியது மற்றும் உறுதியானது எது அப்படின்னு கேக்குறாங்க. கீழ்த்தாடை எலும்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இதுதான். அதே மாதிரி அசையக்கூடிய எலும்பு, முகத்திலேயே அசையக்கூடிய ஒரே ஒரு எலும்பு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கீழ்த்தாடை எலும்பு தான். இதுதான் வந்து அசைவுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு எலும்பாகவும் இருக்கும். சரியா, 3 விஷயம் இருக்கு. மிகப்பெரியது, உறுதியானது, அதே மாதிரி அசையக்கூடிய எலும்பு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கீழ்த்தாடை, லோயர் ஜா போன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, which gas is fixed in soil by leguminous plants? லெகுமினஸ் தாவரங்கள் மூலம் மண்ணில் நிலைநிறுத்தப்படும் வாயு எது? சோ லெகுமினஸ் தாவரங்கள் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில தாவரங்கள்ல வேர்கள்ல பாத்தீங்கன்னா முடிச்சா இருக்கும், பாத்திருப்பீங்களா. சோ அந்த தாவரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பருப்பு வகை தாவரங்கள், தானியங்கள், வேர்க்கடலை செடியில எல்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேர்கள்ல முடிச்சு மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அதான் சொல்றாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏன் அந்த மாதிரி முடிச்சு மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த தாவரங்களுக்கு பாத்தீங்கன்னா தேவையான நைட்ரஜன் சத்து கிடைக்காது. சோ அது என்ன பண்ணுதுன்னா அந்த வேர் முடிச்சுகள்ல அது தனக்கு தேவையான நைட்ரஜனை ஸ்டோர் பண்ணி வைக்கும். சரிங்களா. அப்போ லெகுமினஸ் வகை தாவரங்கள்ல எந்த சத்து நிலைநிறுத்தப்படுதுன்னா வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்தை நிலைநிறுத்துறதுக்காக தான் அது வந்து அது லெகுமினஸ் பிளான்ட்ஸ்ல அந்த சத்து தான் தேவைப்படுது. ஓகேவா, நைட்ரஜன் அப்படின்றது தான் ஆன்சர். Who proposed that matter consists of very small particles which he named atoms? சோ மிகச்சிறிய துகள்களுக்கு அணு என்று பெயரிட்டவர். மிகச்சிறிய துகள்களை அணு அப்படின்னு பெயர் வச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் டால்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். முதல்ல அணு கொள்கையில இவர் தான் சொல்றாரு. ஒண்ணும் இல்ல, அணு என்பது கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய துகள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவரு ஜான் டால்டன் தான். அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஜே தாம்சன் வந்தாரு. அவர் தான் பாத்தீங்கன்னா தர்பூசி பழத்தோட ஒப்பிட்டு அணுவை சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்ததான் சாட்விக் பாத்தீங்கன்னா நியூட்ரானை கண்டுபிடிச்சிருப்பாரு. ரூதர்ஃபோர்ட் அப்படின்றவர் தான் பாத்தீங்கன்னா அணு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு முழுமையான அணு கொள்கையா கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி அணுக்கருவை கண்டுபிடிச்சவரும் அவர் தான். அணுக்கரு தந்தை அப்படின்னும் ரூதர்ஃபோர்டு தான் சொல்லுவாங்க. அடுத்து, which metal are not react with water at any temperature? எந்த உலோகம் எந்த வெப்பநிலையிலும் நீருடன் வினைபெறுவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ காப்பர் அப்படின்றதுதான். சோ செம்புன்னு சொல்றோம் இல்லையா, காப்பர் செம்பு அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா எந்த வெப்பநிலையிலுமே பாத்தீங்கன்னா நீரோட வினை புரியாது. அதே மாதிரி அது மட்டும் இல்லாம தங்கம், வெள்ளி இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா நீரோடு பாத்தீங்கன்னா நீர் ஆவியா இருந்தாலோ இல்ல நீர் கொதிச்சுட்டு இருந்தாலோ இல்ல நீர் வந்து பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும் போதோ
எந்த வெப்பநிலையில இருந்தாலுமே அது பாத்தீங்கன்னா அந்த மெட்டல் கூட வினை புரியாம இருக்கும். சோ இங்க செம்பு தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்லயே, அப்ப செம்பு. அடுத்து which is used for plastering bones and is used making cast for statues. முறிந்த எலும்புகளை ஒட்டவும் மற்றும் சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்யவும் பயன்படக்கூடியது எது அப்படின்னு கேக்குறாங்க. பாரிஸ் சாந்து அப்படின்னு சொல்லக்கூடியதான் கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஹெமி அப்படின்னா இங்க ஆஃப் இருக்கு இல்லையா, கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா சிலைகளுக்கான வார்ப்புகள் தயாரிக்கும் முறிந்த எலும்பு முறிவுக்கு மருந்தாகவும் பயன்படக்கூடியது பாரிஸ் சாந்துன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஜிப்சம் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னா ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவோம். இது சிமெண்ட் வந்து தயாரிக்கிறதும் சிமெண்ட் கெட்டிப்படுற நேரத்தை தாமதப்படுத்துறதுக்காகவும் ஜிப்சம் பயன்படுது. அதே மாதிரி கால்சியம் ஆக்சி குளோரைடு என்ன படிச்சிருப்போம், ப்ளீச்சிங் பவுடர்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த ப்ளீச்சிங் பவுடர் எதுக்கு உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடிநீர் உள்ள நுண்ணுயிர்களை அழிக்கிறதுக்கு பயன்படும். மாதிரி சோடியம் பைகார்பனேட் அப்படின்றது என்ன பார்த்திருப்போம், ரொட்டி சோடாஸ் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இது பாத்தீங்கன்னா ரொட்டி எல்லாம் சாஃப்ட் ஆக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி தீ அணைக்கும் கருவிகள்லாம் பயன்படும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் படிச்சிருப்போம், இதோட யூசேஜஸ் எல்லாம். ஸோ பாத்தீங்கன்னா இதோட 15 கொஸ்டின் முடியுது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாம் போற பசங்க கண்டிப்பா இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு போயிட்டு உங்களோட எக்ஸாமை நல்லா பண்ணுங்க. எவ்வளவு மார்க் எடுக்க முடியுது உங்களால, இந்த ஃபுல் டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் உங்களால போட முடியுது அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம ஃபுல் டெஸ்டோடைய மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான எக்ஸ்பிளேஷன் பார்த்துடலாமா? சரி பாருங்க, முதல் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க, முதல் 15 இரட்டைப்படை எண்களின் கூடுதல் என்ன? ஃபர்ஸ்ட் 15 இரட்டைப்படை அதாவது ஈவன் நம்பர்ஸ் உடைய சம் வந்து என்னவா இருக்குன்னு கேட்டுருங்க. ஈஸி தானே. என்ன ஃபார்முலா, n × n+1. n நம்மளுக்கு 15, n+1 என்ன இன்ட்டு 16. அப்போ 15 × 16 நம்மளுக்கு என்ன வரும்? நீங்க மல்டிப்ளை பண்றதுனால பண்ணுங்க, இல்லைன்னா 15 × 15 எனக்கு 225 தெரியுமா? 15 ஸ்கொயர் பண்ணா 15 × 15 225. எனக்கு ஒரு 15 தானே கம்மியா இருக்குது, நான் மறுபடியும் அந்த ஒரு 15 கூட்டிக்கு போறேன், பிளஸ் ஒரு 15. அப்ப என்ன ஒரு ஆன்சர் நம்மளுக்கு 214 வரும். ஓகேவா? அப்ப 240 தான் வந்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல் 15 இரட்டைப்படை எண்களின் கூடுதலா இருக்கும். அது என்ன முதல் 15 இரட்டைப்படை எண்கள்? ஒரு சிலர் குழப்பமா இருக்குதுன்னா பாருங்க, 2, 4, 6, 8. ஸோ இதை மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த 15 நம்பர்னா அப்ப என்ன வரும், 30 வரையும் வரும். நீங்க 30 வரையும் கூட்ட முடியுமா? முடியாது இல்ல. அதுக்கான ஃபார்முலா தான் நம்மளுக்கு என்னது, n × n+1. ஓகேங்களா? இதுவே உங்களை வந்து ஜஸ்ட் வந்து ஒற்றைப்படை எண்கள்னு கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி தான். அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒற்றைப்படை எண்கள்னு கேட்கும்போது ஆட் நம்பர்ஸ் கேட்கும்போது n² நீங்க வந்து கண்டுபிடிச்சிருந்தா. அப்ப n² உங்களுக்கு என்ன இருக்கும், ஒற்றைப்படை எண்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு 225 முடிஞ்சிட்டு இருக்கும். 15² 225. ஓகேவா? அதோட முடிஞ்சிருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 15 கூட்டுறோம்னா அது வந்து என்னவா இருக்குதுன்னா இரட்டைப்படை எண்களா இருக்கிறதுனால அந்த 15 எக்ஸ்ட்ரா கூட்டி இருக்குன்ற மாதிரி தான். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பார்த்தரலாமா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க, சிம்பிளிஃபை, சுருக்குகளை உங்களுக்கு என்ன சொல்றது, போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லிருக்காங்க பாருங்க, 7/8 இருக்குது. அடுத்தது டிவைடட் பைல வந்து உங்களுக்கு 21/32 இருக்கு. இது மாதிரி டிவைடட் பைல கொடுத்துருக்காங்க பக்கத்துல ஒரு ஃபிராக்ஷன்னா அப்படியே மல்டிபிளிகேஷன் போட்டு அந்த பின்னத்தை திருப்பி போட்டுக்க வேண்டியதான். 32/21 அவ்வளவுதான். அந்த ஃபிராக்ஷனை அப்படியே வந்து நீங்க திருப்பி எழுதிக்க வேண்டியதான். இப்ப நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா 1 8 8 4 8 32. அடுத்து இதை அடிச்சோம்னா 3 1 7 7 21. இதுக்கு மேல எதனா கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது, 4/3 வருது. அப்ப 4/3 ஆப்ஷன் ஏ தான். 3/4 போட்டு போறீங்க, 4/3 தான் இருக்கு. மேல 4 இருக்கு, கீழே 3 இருக்கு. ஓகே, என்ன சைடு எல்லாமே 1 ஆயிடுச்சு. மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அதே நம்பர் தான் வரப்போகுது, 4/3. ஓகேவா? இதுவே உங்களுக்கு நடுவுல இந்த இடத்துல டைரக்டா மல்டிபிளிகேஷன் மட்டும் கொடுத்தாங்கன்னா நீங்க அப்ப டைரக்டா மல்டிபிளிகேஷன் மட்டும் தான் பண்ண போறீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல டிவிஷன்ன்ற ப்ராசஸ் கொடுத்ததுனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, இதை தலைகீழா மாத்தி எழுதிருக்கீங்க. சரியா? சரி, அடுத்த கேள்வி பார்த்தலாமா? அடுத்த கேள்வி பாருங்க, 20 எண்களின் சராசரி 25 ஆகும். ஒவ்வொரு எண்ணுடனும் 5 அதிகரிக்கப்பட்டால் புதிய சராசரி என்ன? ஆன்சர் 30. ஈஸியான கொஸ்டின் தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா 20 நம்பர் இருக்குது, ஏதோ ஒரு 20 நம்பர் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த நம்பர்ல மறுபடியும் வந்து ஒவ்வொரு நம்பரோடய வந்து +5 +5 +5 ஆட் பண்றாங்க. ஆவரேஜ்னால நம்மளுக்கு என்னது, ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்போம். ஓகேவா? ஒரு மதிப்பு வந்து எல்லாருக்கும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்போம். இப்ப 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேரும் வந்து ஒரே வெயிட் இருப்பாங்கன்னா இருக்க முடியாது. ஓகேவா? ஒருத்தர் வந்து 30 கிலோ இருக்கலாம், ஒருத்தர் வந்து 35 கிலோ இருக்கலாம், ஒருத்தர் வந்து 15 கிலோ கூட இருக்கலாம். ஓகேவா? சோ அந்த வெயிட்டை ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் நம்மளுக்கு சராசரியா ஒவ்வொருத்தரும் 25ன்னு சொல்லியிருக்காங்கன்னா இதுல வந்து ஒவ்வொருத்தர் கூட நான் 5 ஆட் பண்றேன்னா அப்ப என்ன பண்ணுவேன், 20 பேர் கூட நான் 5 ஆட் பண்ணும் போது எனக்கு கண்டிப்பா சராசரியில ஒரு 5 ஆட் ஆயிடும். ஓகேவா? டைரக்டா நீங்க சராசரியில 5 ஆட் பண்ணி கூட்டிக்க வேண்டாம். அப்போ இங்க சராசரி 25னா அது கூட பிளஸ் வந்து நீங்க 5 ஆட் பண்ணி
ஆன்சர் 30ன்னு சொல்லலாம். இதே வந்து எல்லாத்துலயும் நான் 5 கழிக்கிறேன், 5 கழிக்கிறேன்னா எனக்கு என்ன ஆகும்? 25ல இருந்து 5 கழிச்சுனா எனக்கு 20 ஆயிடும் அப்ப ஆவரேஜ். ஸோ எல்லாத்துலயும் நான் 5 கழிக்கிறேன்னா எனக்கு வந்து ஆவரேஜ் வந்து 20. கொடுத்துருக்க ஆவரேஜ்ல அந்த எந்த நம்பர் கழிக்கிறீங்களோ அதை நீங்க கழிச்சிட வேண்டியதுதான். சரியா? கூட்டுறதுனால இதுதான், கழிக்கிறதுனால இதுதான், பெருக்கிறதுனால அதுதான், வகுத்தல்னால அதுதான். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு நம்பரையும் வந்து நான் வந்து 2ஆல வகுத்துறேன், இல்ல ஒவ்வொரு நம்பர் நான் 5ஆல வகுத்துறேன். எல்லாத்தையும் நீங்க 5ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும்? ஆவரேஜ் நீங்க 5ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 5ன்னு வந்துடும். இது வந்து நான் ஒவ்வொரு எண்ணையும் வந்து 2ஆல பெருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்க 25 2ஆல பெருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 50ன்னு வரும். ஸோ நீங்க அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் பண்றீங்கன்னா ஆவரேஜ்ல எல்லா நம்பருக்கும் நீங்க பண்றீங்கன்னும் போது உங்களுக்கு ஆவரேஜ் என்னவா இருக்குன்னா உங்களுக்கு வந்திருக்க அந்த ஆவரேஜ்ல நீங்க அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே பண்ணிடலாம் மாதிரி தான் இருக்கும். சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இன்னொரு ஆவரேஜ் கொஸ்டின். 4 சகோதரிகளின் சராசரி வயது 18 ஆண்டுகள். அவர்களின் வயதுகள் 12, 14, 20 மற்றும் எக்ஸ் எனில் எக்ஸை காண்க. நான் போன கொஸ்டின் நம்பர் சால்வ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். இது மாதிரி 4 கொடுத்துடலாம், ABCD 4 பேர் கொடுத்துட்டு அதுல வந்து டியோட வேல்யூ கொடுக்காம கண்டுபிடிங்கன்னு சொல்லிருக்கலாம். அது மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் 4 சகோதரிகளின் வயது 18 ஆண்டுகள் அப்படின்னா 4 பேருடைய கூடுதல் வந்து என்னவா இருக்கும்? சம்மு. 4 பேருடைய கூடுதல் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 4 × 18 நம்மளுக்கு என்ன வரும்? 18 × 4ன்னு பண்ணோம். அது 4 பேருடைய மொத்த வயசு கூடுதல் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்ப 8 நாங்க 32 2 பேலன்ஸ் 3, 4 1 4, 4 1 3 7. அப்ப டோட்டலா உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அதாவது 4 பேரும் சேர்த்து நம்மளுக்கு 72. 4 பேரோட வயசு மொத்தம் கூட்டினா 72. இதுல 3 பேரோட வயசு கொடுத்துட்டாங்க. 12, 14, 20 கூட்டினா என்ன வரும்? 12, 14 கூட்டினா எவ்வளவு வரும்? 26. 26 ஒரு 20 கூட்டினா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 26 பிளஸ் ஒரு 20 46. அப்ப இந்த 72ல நீங்க 46 கழிச்சீங்கன்னா 4வது ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்களோட வயசு கழிச்சிருமா? 46 கழிச்சிருங்க. 46 கழிச்சா என்ன வரும்? இது 7. பக்கத்துல ஒண்ணு கணவாங்கன்னா இது 12. 12ல 6 போச்சுன்னா நம்மளுக்கு மறுபடியும் 6ன்னு வரப்போகுது. 7ன்றது உங்களுக்கு 6ஆமா இருக்கு. 6ல 4 போச்சுன்னா 2. அப்ப 26. அப்ப 4ஆவதா இருக்கிற அவங்களோட வயசு வந்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 26 வயசா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பார்த்துடலாமா? அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 2 எண்களின் மீசிமா 480 மற்றும் அவற்றின் மீப்பவா 16 ஆகும். ஒரு எண் 96 எண்ணில் மற்ற எண்ணை காண்க. போன பேப்பர்ல பார்த்த மாதிரி அதே கொஸ்டின் தான் ரிப்பீட்டடா கேட்கறாங்க இந்த கொஸ்டின். அதனால மறுபடியும் கொடுத்துருக்கேன். ரிப்பீட்டடா கேட்கற கொஸ்டின். 2 எண்களின் மீசிமா அப்படின்னா அப்ப 2 நம்பரோட மல்டிபிளிகேஷன் ஈக்குவல் என்னவா இருக்கும்? LCM × HCF இருக்கும். அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஓகேவா? இப்போ இதுல வந்து நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க? மீசிமா LCM கொடுத்துறாங்க 480 இன்ட்டு அதோட HCF கொடுத்துட்டாங்க 16. அதுல ஒரு நம்பர் எனக்கு 96. அப்ப இன்னொரு நம்பர் என்ன? அப்ப அந்த Y என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஓகேவா? அப்ப Y = 480 × 16 டிவைடட் பை 96. அடிச்சு கொடுக்கலாமா? எந்த வெப்பத்தில் அடிக்கலாம்? 8ஆம் வெப்பத்தில் அடிச்சிடலாமா? 8ஆம் வெப்பத்தில் அடிச்சோம்னா 2 × 16 1 8 8 மறுபடியும் 2 × 16 வரும். மறுபடியும் வந்து 2ஆம் வெப்பத்தில் அடிச்சோம்னா இது 1 டைம்ஸ் வரும், இது 6 டைம்ஸ்ங்களா? மறுபடியும் அடிச்சோம்னா 1 6 6 8 6 48. இந்த ஒரு 0க்கு ஒரு 0. அப்போ Y = நம்மளுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 80. Y = 80ன்னு வருது. ஓகேவா? வேற எதுவும் கேன்சல் பண்றதுக்கு இல்ல இருக்கிறது 80 மட்டும் தான். அப்போ 80 × 1 நம்மளுக்கு 80 தான் வரப்போகுது. மறுபடியும் Y = 80. அப்போ ஒரு நம்பர் நம்மளுக்கு வந்து 96 இருக்குன்னா இன்னொரு நம்பர் நம்மளுக்கு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 80 தான் இருக்கும். சரியா? ஈஸியான கொஸ்டின் தான். சரி, அடுத்த கேள்வி பார்த்துடலாம். ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் 5:3 ஆகும். அகலம் 9 சென்டிமீட்டர் எனில் நீளத்தை காண்க. லென்த்துக்கும் பிரெத்துக்கும் இருக்கிற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து 5ன்னு இருந்துச்சுன்னா பிரெத் வந்து எவ்வளவா இருக்கும்? 3ஆ இருக்கும். லென்த் 5 பங்கா இருந்துச்சுன்னா பிரெத் எனக்கு 3 பங்கா இருக்கும். எல்லா கண்டிஷன்லயும் அதே தான், சேமா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து அகலம் எனக்கு 9 சென்டிமீட்டர். இந்த 3ன்றது எனக்கு 9ஆ மாறிடுச்சு. 3ன்றது 9ஆ மாறிடுச்சுன்னா 5ன்றது எனக்கு என்னவா மாறி இருக்கும்? நீங்க 3 எதால பெருக்கினா உங்களுக்கு 9 கிடைக்கும்? 3 எதால பெருக்கினா 9 கிடைச்சிருக்கும்? கண்டிப்பா நீங்க 3ஆல பெருக்கிங்கன்னா 9 கிடைச்சிருக்கும். அதே மாதிரி நீங்க இதையும் வந்து ஒரு 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 3 × 5 என்ன வரும்? 15ன்னு வரும். அப்ப லென்த் நம்மளுக்கு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டரா இருக்கும். சரிங்களா? சரி, இதுவே உங்களுக்கு வந்து லென்த் கொடுத்துட்டு பிரெத் என்னன்றதையும் கேட்கலாம். ஓகேவா? இப்ப லென்த் ரேஷியோ வந்து 5:3 இருக்குது. ரேஷியோ 5:3 இருக்குது. எனக்கு லென்த் வந்து 15னா பிரெத் வந்து எனக்கு என்னவா இருக்கும்? இப்ப நீங்க 5 வந்து நீங்க 15 மத்துக்கு எதாவது மல்டிப்ளை பண்ணிருப்பீங்க? கண்டிப்பா 3ஆல் மல்டிப்ளை பண்ணிருக்க. அதை 3ஆல் மல்டிப்ளை பண்றது அந்த இடத்துல அப்படியே 3ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். சரிங்களா? எந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்தாலும் இப்படிதான் நீங்க அப்ரோச் பண்ணணும். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா?
அடுத்த கேள்வி பாருங்க, 2 எண்களின் விகிதம் 2:3. இதுவும் ரேஷியோ சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். அவற்றின் வித்தியாசம் 20 எண்ணில் அந்த எண்ணை காண்க. நம்ம இதை வந்து போன கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுவோம் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து அடிஷன் வந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் கூட்டிங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா வித்தியாசம். அந்த இடத்துல நான் சொன்னேன் வித்தியாசம் வந்துச்சுன்னா அது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் தான் வந்து அந்த நம்பரா இருக்கும். ஓகேவா? இப்போ வித்தியாசம் சொல்லிட்டாங்க, டிஃபரன்ஸ் சொல்லிட்டாங்க. 2:3 ஏதோ ஒரு நம்பருக்கு 2:3 ரேஷியோல இருக்கு, அதோட டிஃபரன்ஸ் வந்து 20. அப்ப இதுக்கான டிஃபரன்ஸ் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 2க்கு 3க்கு டிஃபரன்ஸ் 1 தானே. அப்ப இந்த 1ன்றது தான் நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 20. அப்போ 1ன்றது நம்மளுக்கு 20. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த எண்களை காண்க. அப்போ ஒரு பார்ட் எனக்கு 20னா இங்க 2 பார்ட் இருக்கு, இங்க 3 பார்ட் இருக்கு. ஒரு பங்கு எனக்கு 20, அப்ப 2 பங்கு எங்கன்னா 3 பங்கு என்ன. ஓகேவா? அப்ப 2 பங்குனா என்ன இருக்கும்? ஒரு பங்கு 20னா 2 பங்கு எனக்கு 40 இருக்குமா? 40. அப்போ 3 பங்கு என்னவா இருக்கும்? 60. அப்ப 40, 60 தான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? 40, 60. அதே மாதிரி அந்த ரேஷியோவும் கரெக்டா வருதான்றத பாருங்க. 40, 60 ரேஷியோ என்னவா இருக்கும்? 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டு அடுத்து இன்னும் 2 படிச்சீங்கன்னா இது 2ன்னு வரும், இது 3 வரும். அதே 2:3 ரேஷியோ வந்துருச்சு. வேற எதனாலும் நீங்க செக் பண்ணி பாருங்க 2:3 ரேஷியோ வருதான்றதையும் பாத்துக்கோங்க. இது வந்து 2:3 ரேஷியோ தான் வரும். இது 5:7 அது வராது. இது 2:3ல வரும். இதுவும் உங்களுக்கு வந்து 2:3 ரேஷியோ தான் வரும். சரிங்களா? சரி. ஆனா நம்மளுக்கு 2:3ன்ற வர ரேஷியோல டிஃபரன்ஸ் வந்து 20ன்னு வரது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் டிஃபரன்ஸ் வந்து என்னவா வரும்? 20ன்னு வரும். இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு வருது? 30. இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 40. நம்மளுக்கு டிஃபரன்ஸ் 20 வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு பொருளின் விலை 25% உயர்த்தப்படுகிறது. நுகர்வோர் தனது செலவு மாறாமல் இருக்க அப்பொருளின் நுகர்வை எத்தனை சதவீதம் குறைக்க விட வேண்டும்? நம்மளுக்கு யூஸ்வலா தெரிஞ்சது பெட்ரோல். பெட்ரோல் வந்து இப்ப 25% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு 100 ரூபாய் இருந்துச்சு பெட்ரோல். 100 ரூபாய் இருந்து எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா 25% எனக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப பெட்ரோலோட விலை எனக்கு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 125 ரூபாவா இருக்கும். 100 ரூபாய் இந்த பெட்ரோல் எனக்கு 25% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பெட்ரோலோட விலை எவ்வளவு? இப்போ எனக்கு 125 ரூபாய். ஆனா நான் மறுபடியும் இப்ப 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட போறேன். மறுபடியும் எனக்கு நான் எவ்வளவுக்கு தான் பெட்ரோல் போடுறேன்? 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுறேன். அப்ப எனக்கு எவ்வளவு பெட்ரோல் வந்து கம்மியா கிடைக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனது செலவில் மாறாமல் இருக்கு. தனது செலவில் மாறாமல் இருக்குன்னா அப்ப நீங்க அதே 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுறீங்கன்னா அப்பொருளின் நுகர்வை எத்தனை சதவீதம் குறைக்க வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு கம்மியா வரும் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? நான் 100 ரூபாய்க்கு போடுற இடத்துல மறுபடியும் இந்த இடத்துல 100 ரூபாய்க்கு தான் போறேன். ஆனா 125 ரூபாய் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு. அப்ப எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அந்த கன்சப்ஷன் நான் குறைச்சிருக்கிறேன் அதான் வந்து பார்க்கணும். அப்ப பார்க்கும்போது இப்போ எனக்கு 100%ன்றது இந்த 125 தான். இப்போ இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 125 தான் எனக்கு 100%. ஓகேவா? நான் எவ்வளவுக்கு பெட்ரோல் போடுறேன்? 100 ரூபாய்க்கு தான் போடுறேன். அப்ப நான் எவ்வளவுக்கு போடல? 25 ரூபாய்க்கு போடலன்றது தான் அர்த்தம். நான் மறுபடியும் அந்த 125 ரூபாய்க்கு போடனா எனக்கு 1 லிட்டர் பெட்ரோல் கிடைச்சிடும். ஆனா நான் 100 ரூபாய்க்கு தான் போடுறேன். அப்ப எனக்கு எவ்வளவு லாஸ்? அந்த 25 ரூபாய்க்கான பெட்ரோல் நான் போடல. அப்ப அந்த டிஃபரன்ஸ் 25ன்றது தான் நீங்க வந்து என்னன்றதை கண்டுபிடிச்சு. ஓகேவா? அந்த டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவோ இருக்குதோ அதுன்னு தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். இது நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா 25 25 100 சாரி 125 அப்புறம் 5 5 2 5 10 0 20%. அப்ப நான் எவ்வளவு குறைச்சிருப்பேன்னு பாத்தீங்கன்னா என்னோட கன்சப்ஷன்ல 20% நான் குறைச்சிருப்பேன். ஏன்னா அந்த 25 ரூபாய்க்கான பெட்ரோல் தான் நான் போடல. அந்த 25 ரூபாய்க்கு பெட்ரோல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு 20% இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாத்திரலாமா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். யோசிச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? இந்த கொஸ்டின்ல ஒண்ணும் இல்லை, இது மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கனாலே எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலா வரது வந்து 125 ரூபாய். இதுதான் உங்களுக்கு 100%. 125 ரூபாய்ன்றது 100%. மறுபடியும் நீங்க 100 ரூபாய்க்கு போடுறீங்க. 100 ரூபாய்க்கு போடுறீங்கன்னா நீங்க இந்த 25 ரூபாய்க்கு தான் போட்டிருக்க மாட்டீங்க. அந்த டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 100 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்ப 125 ரூபாய் இருக்கு. எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 25. அந்த 25 நீங்க போடலாம். அப்ப அந்த 25 தான் நீங்க எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? இந்த 125 100% வச்சு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா இது 20% வரப்போகுது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாத்திரலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரூபாய் 7500க்கு ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன? தனி வட்டி கேட்கறாங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரியும். SI = PNR/100. SI = PNR/100. நீங்க இதுலயே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுங்க. P வந்து இந்த இடத்துல 7500. ஸோ 7500 இன்ட்டு N வந்து உங்களுக்கு 3 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8 /100. 2 0க்கு 2 0 கேன்சல். மற்றது அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடணும். 75 × 3 × 8 8 3
24. ஓகேவா? அப்ப 75 இன்ட்டு 24 மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க போடுங்க 75 இன்ட்டு 24. 4 75 எவ்வளவு வரும்? 300. 4 75 300. 2 75 150. அப்ப கூட்டணும்னா 0 0 8 1 1800. ஸோ 1800 ரூபாய் அவருக்கு வந்து என்னவா கிடைச்சிருக்குன்னா இந்த இடத்துல தனி வட்டியா கிடைச்சிருக்கும். இன்னொரு மெத்தட்ல நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு போகாம ஒரு வருஷத்துக்கு 8% எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு வருஷத்துக்கு எனக்கு 8%. அப்போ 3 வருஷத்துக்கு எனக்கு என்னவா இருக்கும்? 3 × 8 எனக்கு 24% தான் எனக்கு அந்த தனி வட்டியா இருக்கும். ஓகே, டோட்டல் அமௌண்ட்ல எனக்கு 24% தான் எனக்கு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா வட்டியா இருக்கும். டோட்டல் அமௌண்ட்ன்றது எனக்கு இந்த 7500 எனக்கு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 100%. 7500 எனக்கு 100%. எனக்கு தேவையானது 24%. ஓகேவா? இப்ப பாருங்க, நான் ஒரு 0 எடுத்துட்டேன்னா எவ்வளவு வருது? 10% எனக்கு 750. 10% எனக்கு எவ்வளவு வருது? 750. எனக்கு இப்போ 24ன்றதுல நான் 20% கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க இதில் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பக்கம் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 750 நீங்க 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 20%. 10%ல 20%னா அப்போ 750ன்றது உங்களுக்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 1500. ஓகேவா? 20% எனக்கு 1500. 4% தெரியணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துலயும் பாருங்க, 20% 1500. ஒரு 0 எடுத்துட்டோம்னா இப்ப 2% எனக்கு 150. 2% எனக்கு எவ்வளவு? 2% எனக்கு இந்த இடத்துல 150. அப்ப 4% என்னவா இருக்கும்? இதை நீங்க 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்கே நான் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 150 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா 300. அப்ப 20% எனக்கு 1500. ஓகேவா? 20% எனக்கு எவ்வளோ? 1500. 4% எனக்கு அது வரும் 300. அப்ப டோட்டலா எனக்கு எவ்வளவு வருது? இது 24%. இது வந்து எனக்கு 1800 வரப்போகுது. ஸோ 1800 இதுக்கான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? நீங்க இப்படியும் போடலாம், நீங்க இப்படியும் போடலாம். பர்சன்டேஜ்ல நீங்க டைரக்டா பர்சன்டேஜ் வச்சு போறீங்கன்னா இப்படி போட்டுக்கோங்க. இல்ல நீங்க ஃபார்முலா வச்சு போறீங்கன்னா நீங்க இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துங்க. சரிங்களா? எதில் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டா வரும். ஆனா எதனா ஒரே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு எண் மற்றொரு எண்ணின் இருமடங்கை விட 5 அதிகம். அவ்விரு எண்களில் கூடுதல் 23 எண்ணில் அந்த எண்ணை காண்க. ஓகே, ஆல்ஜிப்ரா மெத்தட்ல வேர்ட் ப்ராப்ளம்ல இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க போட்டீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? ஒரு எண் மற்றொரு எண்ணின் இருமடங்கை விட 5 அதிகம். அப்ப ஏதோ 2 நம்பர் இருக்குது. ஓகேவா? இதுல ஒரு நம்பர், இந்த எக்ஸ்னு ஒரு நம்பர் நான் எடுத்துன்னு வச்சுக்க. இந்த நம்பர் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு நம்பரோட 2 மடங்கு. அப்ப இன்னொரு நம்பர்னா என்ன? ஒய். ஒய்யோட 2 மடங்கு எனக்கு ஒய். சரி, 2y. ஓகேவா? 2y விட 2 + 5 அதிகம்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு இந்த என்னோட 2 மடங்கை விட +5 வந்து என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். அதான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவ்விரு எண்களின் கூடுதல் 23. அப்ப எக்ஸ் + ஒய்யோட மதிப்பு எனக்கு என்னது? இந்த இடத்துல 23 இருக்கும். ஓகேவா? சோ நம்மளுக்கு 23 வர்ற கான்செப்ட்ல எல்லாமே இருக்குதுன்னு பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் 6 17 கூட்டினா 23 தான். 7 16 கூட்டினா 23 தான். 8 15 23. 9 14 23. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அந்த கண்டிஷன் நம்மளுக்கு வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்ப நம்ம இதை தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஒரு நம்பர் எனக்கு 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும் போது இந்த நம்பரோட 5 வந்து அதிகமா இருக்கணும். ஓகேவா? அப்ப நான் இந்த நம்பர் நான் 6ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, 6 நான் வந்து 2 ஆல் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வரும்? 12ன்னு வருமா? ஸோ 6 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 12. 12 பிளஸ் வந்து ஒரு 5 கூட்டினா எனக்கு வந்து இந்த நம்பர் கிடைச்சதா? அப்போ எனக்கு இது ஆன்சரா இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி மற்றதையும் செக் பண்ணி பாருங்க. 7 × 2 நம்மளுக்கு என்ன வரும்? 14. 14ஓட நீங்க 5 கூட்டினா எவ்வளவு வரும்? 14ஓட 5 கூட்டினா உங்களுக்கு வந்து ஆன்சர் 19ன்னு வருமா? அப்போ 19ஆ? வரல, இங்க 16 தான் வரணும். அப்ப இதுவும் வராது. 8னா உங்களுக்கு என்ன வரும்? இங்க வரும், போட்டுறேன் பாருங்க. 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா 16. 16ஓட ஒரு 5 கூட்டினா உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆன்சர்? 21. அப்ப இதுவும் வராது. 15 வரல. இங்க பாருங்க 9. 9 × 2 நம்மளுக்கு 18. 18 பிளஸ் ஒரு 5 நம்மளுக்கு என்ன வரும்? 23. ஓகேவா? நம்மளுக்கு வந்து இங்க 14ன்னு வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இதுவும் வராது. அப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சரா இருக்கும். சரிங்களா? நீங்க இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி இதை வச்சு நீங்க அப்படியே செக் பண்ணிக்க வேண்டியதுதான் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு நம்பர் இருக்கா, அதை நான் 2 ஆல் மல்டிப்ளை பண்றேன், கூட வந்து நான் 5 கூட்டினா எனக்கு இன்னொரு நம்பர் கிடைச்சிடணும். ஒரு நம்பர்னா அங்க ஒரு 6ன்னு இருக்குது. 6 நான் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 12. 12 கூட எனக்கு 5 கூட்டினா எனக்கு மறுபடியும் இன்னொரு நம்பர் 17. இங்கேயும் 17 கிடைச்சது. அப்ப அதுதான் வந்து எனக்கு ஆன்சரா இருக்கும். சரியா? சரி, அடுத்த கேள்வி பார்த்துடலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. x + y = 10 மற்றும் x - y = 4 எனில் x ஐ காண்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான் இது. x + y = 10. இன்னொரு கண்டிஷன் x - y = 4. நான் இது ரெண்டுத்தையுமே அப்படியே இந்த 2 ஈக்குவேஷனுமே கூட்டுறேன். கூட்டினா எனக்கு என்ன ஆகும்? +y
மைனஸ் ஒய் இது இந்த இடத்துல கேன்சல் பண்ணிடுவேன். ஓகேவா? இது இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. டோட்டலா அப்ப என்ன இருக்கு? 2x ஈக்குவல் டு 14. அப்ப x ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 7ன்னு வரப்போகுது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. x ஈக்குவல் டு 7 வரும். இது வந்து உங்களை ஒய்யோட மதிப்பு கேட்கறாங்கன்னா இந்த எக்ஸோட மதிப்பு 2 ஈக்குவேஷன்ல எதனா ஒன்றுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோம்னா x பிளஸ் 7 ஈக்குவல் டு 10. அப்ப 7 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. 7 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. 7 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகிடும். அப்போ 10 மைனஸ் 7 என்ன ஆகும்? உங்களுக்கு 3ன்னு வரப்போகுது. அப்போ ஒய்யோட மதிப்பு உங்களுக்கு கண்டிப்பா 3ன்னு இருக்கும். சரிங்களா? இதில் நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒய்யோட மதிப்பு என்னன்னா கிடைக்கும்? 3ன்னு தான் கிடைக்க போகுது. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. 12 இயந்திரங்கள் 6 மணி நேரத்தில் 480 அலகுகளை உற்பத்தி செய்தால் 8 இயந்திரங்கள் 9 மணி நேரத்தில் எத்தனை அலகுகளை உற்பத்தி செய்யும்? இது மாதிரி கம்பாரிசன் பண்ணி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஓகேவா? எத்தனை இயந்திரங்கள் இருக்கு? 12 இயந்திரங்கள் இருக்கு. 12 இயந்திரங்கள் இருக்கு. எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுது? 6 மணி நேரம் ஒர்க் பண்ணுது. நான் எழுதுற மாதிரியே நீங்களும் பாத்துக்கங்க. ஓகேவா? 12 மிஷின் 6 மணி நேரம் ஒர்க் பண்ணுது. 12 மிஷின் 6 மணி நேரம். இப்ப 12 பேர் 6 நாள் ஒர்க் பண்றாங்கன்ற மாதிரி கான்செப்ட் இருப்பது அதே மாதிரி தான். ஓகேவா? இது ரெண்டு மல்டிபிகேஷன் எழுதிட்டு எவ்வளவு யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 480 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 12 மிஷின் வந்து 6 மணி நேரம் ஓடி 480 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுதுன்னா இது எதுக்கு அப்படியே வந்து பாருங்க அதே தான். 8 மிஷின் இருக்கு, இப்போ 9 மணி நேரம் ஒர்க் பண்ணுது. 8 மிஷின் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுது? 9 மணி நேரம் ஒர்க் பண்ணி எவ்வளவு யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் கேக்குறாங்க. ஓகேவா? இதுக்கு இது அப்படியே நீங்க டைரக்டா கம்பேர் பண்றீங்க. அப்படியே ஈக்குவல் டு போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? சோ இதை நம்ம அடிச்சு கொடுக்கலாமா? அடிச்சு கொடுத்தோம்னா 12 எப்படி லட்சம்னா 12 4 12 48 வருமா? இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். மறுபடியும் அந்த வேப்பாட்டில் அடிக்கலாம். ஓகே, இந்த சைட்ல அடிச்சு பாருங்க. 2 வேப்பாட்டில் அடிச்சோம்னா இது வந்து 3 வாட்டி வரும், இது 20ன்னு வரப்போகுது. இப்போ இந்த சைடு அடிச்சோம்னா 1 3 3 9. நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் தான் தேவை. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 20 அந்த சைடு போச்சுன்னா ஆல்ரெடி இங்க 8 × 3 இருக்குது. இந்த 20 போகும்போது இது மல்டிப்ளிகேஷன்ல 20 ஆகும். 8 3 24 24 × 2. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு இது 8 3 24 24 இது 24 24 × 2 நம்மளுக்கு என்ன வரும்? 48. அந்த ஒரு ஜீரோக்கு ஜீரோ சேர்த்துக்கொண்டா அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது இந்த இடத்துல? 48. அதுவும் அவ்வளவுதான் யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல மிஷின் வந்து குறைஞ்சிச்சு, ஆனா வந்து டைமிங் வந்து என்ன ஆயிடுச்சு? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 480 தான் இந்த இடத்துல ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பேருந்து நகரம் ஏபியில இருந்து நகரம் பிக்கு மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அடுத்தது அங்கிருந்து திரும்பும் போது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்திலும் பயணிக்கிறது. முழு பயணத்திற்கான சராசரி வேகம் என்ன? ஓகேவா? ஓகே, இங்க நகரம் ஏ இருக்குது. ஓகேவா? இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி நகரம் பிக்கு வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படி போகும்போது ஏல இருந்து பிக்கு போகும்போது 60 km/h வேகத்துல போகுது. ஓகேவா? ஏ டு பி வந்து 60 km/h போகுது. மறுபடியும் ரிட்டர்ன் வருது. மறுபடியும் என்ன பண்ணுது? பாயிண்ட் பில இருந்து ஏக்கு வருது. இப்போ என்ன வருது? கொஞ்சம் ஸ்பீடா வருது. எவ்வளவு வருதுன்னா 90 km/h ஸ்பீட்ல வருது. ஓகேவா? 90 km/h அந்த ஸ்பீட்ல வருது. அப்படின்னா இந்த மொத்த பயணத்துல சராசரி வேகம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இது மாதிரி வந்து ஒரே டிஸ்டன்ஸ் தானே. இப்போ ஏ டு பி போகுது, மறுபடியும் பி டு ஏ வருது. ஸோ சேம் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ சேம் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 2 × S1 × S2 divided by S1 plus S2. அப்ப 2 × S1 நம்மளுக்கு என்னது இந்த இடத்துல? ஸ்பீட் 1 நம்மளுக்கு 60, ஸ்பீட் 2 நம்மளுக்கு 90. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டணும்னா என்ன ஆகும்? 60 + 90. 60 + 90 நம்மளுக்கு 150 வரும். S1 plus S2னா ஃபர்ஸ்ட் ஸ்பீடு பிளஸ் செகண்ட் ஸ்பீடு கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு வருது? 150 வருது. ஸோ இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது என்ன வேப்பாட்டில் அடிக்கலாம்? 5ஆம் வேப்பாட்டில் அடிச்சோம்னா 3 டைம்ஸ் வருமா? 3 5 15 12 5 நம்மளுக்கு 60 வரும். மறுபடியும் 3ஆம் வேப்பாட்டில் அடிச்சோம்னா 1 3 3 9. அப்ப பேலன்ஸ் என்னதான் வருது? 2 × 12 × 3ன்னு இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 2 12 24 24 × 3 அப்படின்னா 3 12 36 36 × 2 நம்மளுக்கு 72 வரும். அப்போ 72 km/h வேகத்துல அந்த பஸ் வந்து, அதாவது ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 72 km/h இருக்கும் அந்த பஸ்ஸோட ஸ்பீடு. ஓகேவா? ஸோ 72 km/h ஆவரேஜ் ஸ்பீட்ல தான் அந்த பஸ் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லிடலாம். சரியா?
இதுவே வந்து இது வந்து சேம் டிஸ்டன்ஸ். இதுவே வந்து உங்களுக்கு வந்து பார்ஷியலா டிஃபரன்ஸ் வந்து மாறும். அத மாதிரியும் கொஸ்டின் இருக்கும் ஆவரேஜ் ஸ்பீட்ல. ஓகேவா? இப்போ அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கான ஃபார்முலா வந்து நம்மளுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகேவா? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏல இருந்து பிக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல வந்து போயிருக்கும். 60 km/h வேகத்துல போகுது. அடுத்தது இது ஏ, இது பி. இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோன்றத கொடுத்துருவாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. அடுத்து வந்து பி டு சி. பி டு சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 km/h போகுது. ஆனா டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே 10 கிலோமீட்டர் இருக்காது. இந்த இடத்துல 5 கிலோமீட்டர் இல்ல வேற எதுனா மாறும். ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல பி டு சிக்கு போகும். ஓகேவா? அப்போ வந்து அங்கே வந்து ஒரு ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். சேஞ்ச் ஆகிறது வந்து இந்த இடத்துல 40 km/h போகுது. அப்படி அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டரா இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணா, இதுக்கான ஃபார்ம்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்டன்ஸ் நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்களுக்கு ஸ்பீடும் தெரியும், எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு தெரியும். அப்ப டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்ல என்ன, டிஸ்டன்ஸ் பை டிஸ்டன்ஸ் பை உங்களுக்கு வந்து ஸ்பீட்னு வரும். ஓகேவா? டைம் கண்டுபிடிக்கும் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ அது மாதிரி நீங்க கண்டுபிடிச்சு டோட்டல் டைம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ்னா மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றது கண்டுபிடிக்கும் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் டேக்கன் வந்து எடுத்துக்கிறதுன்னு பார்த்து நீங்க வந்து அதால டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு வட்டவில் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் 150 டிகிரி ஆகும். அது வட்டப்பரிதியில் ஏற்படுத்தும் கோணம், அதாவது the angle of subtended by an arc at the center is 150. What is the angle subtended at the circumference? அதாவது ஒரு வட்டம் இருக்குது. ஓகேவா? ஒரு வட்டம் இருக்குது. இதுல வந்து ஒரு வட்டவில்னா இதுதான் ஏபி. இந்த ஆர்க்கு தான் சொல்றாங்க. ஆர்க்கு தான் வட்டவில். இது வந்து மையத்துல ஏற்படுத்தும் கோணம்னு சொல்லியிருக்காங்களா? மையத்துல ஏற்படுத்துறதுனா இதுதான். ஓகேவா? இந்த ரெண்டு வட்டவிலையும் இணைச்சோம்னா இந்த இடத்துல வந்து மையத்துல ஏற்படுத்துற கோணம் இருக்கு பாத்தீங்களா? இது எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 150 டிகிரி வந்து ஆங்கிள் வந்து கிரியேட் பண்ணுது. எனக்கு 150 டிகிரி ஆங்கிளை கிரியேட் பண்ணுது. ஸோ இதே மாதிரி அது வந்து வட்ட பரிதியில ஏற்படுத்தும் கோணம் என்னன்னு கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதுதான் நீங்க. ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு வருது பாத்தீங்களா? ஸோ இந்த இடத்துல கிரியேட் ஆகிற இந்த ஆங்கிள் வந்து என்னவா இருக்குன்னு வந்து கேட்பாங்க. ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு ஆங்கிள் வந்து டீட்டாவா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஆங்கிள் உங்களுக்கு θ/2 இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன ஆங்கிள் வருதோ அதுக்கு பாதி தான் வந்து அந்த இடத்துல ஆங்கிள் கிரியேட் ஆகும். ஓகேவா? இங்க 115 இருக்குன்னா இந்த இடத்துல அதுல பாதி என்னவா இருக்கும், 150/2 உங்களுக்கு என்னவா இருக்கும், 75 இருக்கும். ஸோ 75 டிகிரி தான் வந்து இந்த இடத்துல ஆங்கிள் வந்து அது கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மாடல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? அவங்களுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, இது மாதிரி ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுங்க. வட்டத்துல ஒரு ஆர்க் ஏபின்னு ஒரு ஆர்க் இருக்குது. இதுல வந்து ஒரு பாயிண்ட் பின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? பின்ற பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கியூன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த பின்ற பாயிண்ட்ல வந்து என்ன ஆங்கிள் வரும்ன்றத உங்களுக்கு வந்து கொஸ்டினா வந்து கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல ஆங்கிள் பில வந்து உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிருப்பாங்க. அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிள் நீங்க கண்டுபிடிச்சிடணும். இந்த ஆங்கிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த ஆங்கிள் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இப்ப இங்க இருக்கிற ஆங்கிள் வந்து நீங்க கண்டுபிடிச்சலாம். இங்க இருக்கிற ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிளையும் கூட உங்களுக்கு வந்து என்ன வரும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலா 180 டிகிரின்னு வரும். ஓகேவா? இங்க ஆங்கிள் இந்த கியூல வர பாயிண்ட்ல வர ஆங்கிளும் இந்த பில வர பாயிண்ட்ல வர ஆங்கிளும் கூட உங்களுக்கு வந்து 180 டிகிரின்னு வரும். இப்போ உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல வந்து ஆங்கிள் 115 தெரிஞ்சுன்னா இந்த ஆங்கிள் உங்களுக்கு வந்து 75ன்னு தெரிஞ்சிருமா? ஸோ 75 180 - 75 அப்போ 180 டோட்டலா 180 வர போகுது. அதில் நீங்க 75 தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த ஆங்கிள் தெரிஞ்சுன்னா 75 மைனஸ் பண்ணணும். அப்போ 180ல உங்களுக்கு 75 போச்சுன்னா எவ்வளவு வரும், 105 வரும். ஸோ 105 ஆங்கிள் தான் உங்களுக்கு இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் 117 ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா? 117 ஆன்சர் வந்திருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர்ல ஏதோ ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தரலாமா? அடுத்து பாருங்க, மேக்ஸ்ல லாஸ்ட் கொஸ்டின். ஒரு செவ்வக பட்டகத்தின் பரிமாணங்கள், ஒரு கியூபாய்டு இருக்குது, அதோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் ஆகும். அதன் மொத்த மேற்பரப்பளவை காண்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? கியூபாய்டுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா 2 × L × B + B × H + H × L. ஓகேவா? எல்ன்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது லென்த்தை வச்சுக்கோங்க, பிரெத், ஹைட். ஓகேவா? LBH நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களை வந்து மொத்த மேற்பரப்புன்னு கேட்டிருக்காங்க. மொத்த மேற்பரப்புன்னு எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, இது ஒரு கியூபாய்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு கியூபாய்டுனா இப்ப இந்த பக்கம் இருக்குது பாத்தீங்களா,
இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பக்கம், இந்த பக்கம் மாதிரியே ஆப்போசிட்ல இருக்கும். பரப்பளவுனா என்னவா இருக்கும், இந்த ஏரியா ஃபுல்லா சேர்த்து தான் உங்களுக்கு பரப்பளவு. ஸோ இதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கும். அப்ப 2 இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிறதோட பரப்பளவு, இங்க இருக்கிறதோட பரப்பளவு, எல்லாத்தோட பரப்பளவையும் கூட்டத்து அதுக்கான ஃபார்முலா தான் இங்க 2 இன்ட்டு எல் இன்ட்டு பி பிளஸ் பி இன்ட்டு ஹெச் பிளஸ் ஹெச் இன்ட்டு எல். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? சரி பாருங்க, 2 இன்ட்டு எல் இன்ட்டு பி, இது லென்த் இது பிரெத். அப்போ 10 இன்ட்டு 8 என்னவா இருக்கும், எல் இன்ட்டு பி நம்மளுக்கு 80 பிளஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பி இன்ட்டு ஹெச் 8 இன்ட்டு 4 32 பிளஸ் ஹெச் இன்ட்டு எல் 4 இன்ட்டு 10 40. ஓகேவா? சரி, அதெல்லாம் போட்டலாமா? 2 இன்ட்டு 80 பிளஸ் ஒரு 40 120, 120 பிளஸ் ஒரு 32 152 வரும். அப்போ என்ன ஆன்சர் வருது, 2 இன்ட்டு 152. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும், 304 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க, அப்பதான் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். அப்போ 304 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் என்னவா இருக்கும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா இருக்கும், மொத்த புறப்பரப்பா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்து ரீசனிங் தான். உங்களுக்கு ரீசனிங் வந்துட்டீங்கனாலே நான் மறுபடியும் ஒரு விஷயம் வந்து சொல்றேன். இந்த ஏபிசியோட பொசிஷன் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? பொசிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு ஆப்போசிட் லெட்டர் கண்டுபிடிச்சா ஈஸி தான். ஓகேவா? நீங்க பொசிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கன்னா ஈஸியா ஆப்போசிட் லெட்டர் கண்டுபிடிச்சு சொல்லலாம். இங்க பாருங்க, கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க, காப்பிரைட் என்ற சொல்லின் எழுத்துக்களை அகரவரிசைப்படி மாற்றி அமைக்கும் போது எத்தனை எழுத்துக்கள் அதே நிலையில் நீடித்திருக்கும்? அகரவரிசைப்படி மாத்தி எழுதணும். அப்ப சின்னதுல இருந்து பெருசா மாத்தணும், சின்னதுல இருந்து பெருசா மாத்தணும். அப்போ உங்களுக்கு அந்த பொசிஷன் ஞாபகம் இருந்துச்சுன்னா இப்ப சின்ன லெட்டர்ல இருந்து பெரிய லெட்டர் ஈஸியா சொல்லிடலாம். இருக்கிறத நீங்க அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க, COPYRIGHT. ஓகேவா? ஏன்னா பொசிஷன் வந்து எதாவது மாறாம இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்ல. இப்போ வந்து பாருங்க, ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல பார்க்கும்போது எது சின்ன லெட்டரா இருக்கும், நான் அதோட பொசிஷன் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 3 15 16, ஒய்னா 25, R 18, I 9, G 7, H 8, T வந்து 20. அப்படி டக்கு டக்குன்னு எழுதிட்டுமா? இந்த மாதிரி டக்கு டக்குன்னு எழுதினா இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதுல இருக்கிறதுல சின்ன லெட்டர் எதுன்னு பாருங்க, 3. அப்ப சி தான் சின்னது, அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். 3க்கு அடுத்தது சின்ன லெட்டர் எதுவா இருக்கும், 3க்கு அடுத்தது சின்ன லெட்டர் இவங்க கொடுத்துருக்கிறதுல 7, 7னா G, அடுத்தது 8 H, அடுத்தது 9 I, அப்படியே வந்துருச்சு. ஓகேவா? அப்போ 3 போயாச்சு, 7 8 9 போயாச்சு. வேற என்னென்ன லெட்டர்லாம் இருக்குது, அடுத்தது சின்ன லெட்டரா என்ன வரும் பாருங்க, 15 16 18 20 25 அப்படித்தானே வரும். அப்ப 15 O, 16 P, 16க்கு அப்புறம் சின்ன லெட்டர் என்ன, 15 16 போயாச்சு, 18 18னா நம்மளுக்கு R. அடுத்த சின்ன லெட்டர் என்ன, 20 T, அடுத்த சின்ன லெட்டர் 25 Y. ஓகேவா? சோ ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நம்ம மாத்தி எழுதிட்டோம். இப்போ எது வந்து பொசிஷன் மாறாம எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு பாருங்க. சிக்கு நேரா சி இருக்கு, அப்ப இது 1. அடுத்தது ஜிக்கு இதுக்கு நேரா எதுக்கு நேரா அந்த லெட்டர் கரெக்டா இருக்குதா, எதுவுமே கரெக்டா வரல. அப்ப என்னதான் ஆன்சர் நம்மளுக்கு, கண்டிப்பா சீனா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பேர் மட்டும் தான் கரெக்டா இருக்குது. சோ இந்த ஒரு பேர் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து என்னவா இருக்குது, அதோட பொசிஷன் மாறாம இருக்குது. சேம் பொசிஷன்ல எது இருக்குதுன்னா இந்த சி மட்டும் தான் சேம் பொசிஷன்ல இருக்கு, மத்த எதுவுமே சேம் பொசிஷன்ல இந்த இடத்துல வரல. சரிங்களா? புரிஞ்சுதா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? சோ அந்த ஆல்பபெட்டிக் ஆர்டரோட அந்த பொசிஷன் மட்டும் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, அடுத்தது பாருங்க, கேலண்டர் என்பது XZOVMWZI என குறியிடப்பட்டால் டெம்பிள் என்பது எவ்வாறு குறியிடப்படும்? ஓகே, பார்த்தா எப்படி தெரியுது, ஆப்போசிட் தான். A Z, சிக்கு X, லவ் ரிவர்ஸ்ல சொன்னோம்னா எல்லுக்கு ஆப்போசிட் O, லவ் L O. EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஈக்கு ஆப்போசிட் எனக்கு V. அப்ப எல்லாமே எனக்கு ஆப்போசிட்ல தெரிஞ்சிடுச்சு. அப்ப டெம்பிளுக்கு எனக்கு கண்டிப்பா என்னவா இருக்கணும், ஆப்போசிட்ல வரணும். அதே மாதிரி நீங்க ஆப்ஷன்ல பாருங்க, எல்லாமே ஜில ஸ்டார்ட் ஆகுது, எல்லாமே வீல வருது, ஜிவின்னு வருது. அப்ப ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் நம்மளால பார்க்கவே முடியாது, டிஇ விட்டுருங்க. அடுத்ததா பாருங்க, என் எம்னு வருது. ஓகே, அப்ப எம்முக்கு ஆப்போசிட் எம்மாவே இருக்குமா, கண்டிப்பா இருக்காது. அப்ப சின்ற ஆப்ஷன் வராது. ஓகேவா? அப்ப எம், அப்ப எம்முக்கு ஆப்போசிட்ல என் தான் வரணும். அப்ப மத்த 3 ஆப்ஷன்ல என் தான் இருக்குது. அடுத்தது பின்னு இருக்குது, பிக்கு ஆப்போசிட் வேர்டு மட்டும் என்னன்றத பாத்தீங்கன்னாலே முடிச்சிடும். ஏன்னா இங்க பாருங்க, KLKன்னு வருது. ஓகேவா? 2 ஆப்ஷன் வருது, இங்க 1 எல் இருக்குது. சரி, பாத்திரலாம். பிக்கு ஆப்போசிட் வந்து நம்மளுக்கு கேபி கருப்பு, கேபி கருப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். ஓகேவா? அடுத்தது பாருங்க, எல்லுக்கு ஆப்போசிட் மறுபடியும் ஓ வரணும். அப்ப என்னதான் வருதுன்னு பாருங்க, இந்த இடத்துல
ஜிவிஎன் எல்லாத்துலயும் காமனா இருக்குதா? அப்ப அதை விட்டுட்டு அடுத்தது நம்ம பார்த்தது கே. அடுத்தது நம்மளுக்கு கே வரணும். எண்ணுக்கு அடுத்தது கே வர்றது எதுல வருது? இதுலயும் வருது, இதுலயும் வருது. அடுத்தது எல்லுக்கு அப்புறம் எல்லோடைய ஆப்போசிட் லெட்டர் நம்மளுக்கு ஓ வரணும். இந்த இடத்துல பி வருது, அப்ப இதுவும் வராது. இது ஃபர்ஸ்டே வராது, ஏன்னா கே தான் வந்திருக்கணும், இதுவும் வந்திருக்காது. அப்ப இதுதான் ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு அதுக்கான ஆன்சரா இருக்கும். ஜிவி NKOV. ஏன்னா டீக்கு ஆப்போசிட் லெட்டர் நம்மளுக்கு ஜி தான். ஓகேவா? எப்படி சொல்றோம்னா GTA5 பாத்திருக்கீங்களா? GTA5 கேம் தெரியும்ல? ஜிக்கு ஆப்போசிட் டி. நான் அப்படிதான் ஞாபகம் வச்சுப்பேன். இல்லைன்னா இன்னொரு சிம்பிள் மெத்தட் என்னன்னா 27ல இருந்து அதோட பொசிஷன் வந்து மைனஸ் பண்ணிக்கணும். டீயோட பொசிஷன் வந்து 20. அப்ப 27 - 24 எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 7. 7னா எனக்கு ஜி தான். அப்ப ஜி தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ஈனா எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ரீசெண்டா நிறைய ட்ரெண்டிங்ல இருக்குல்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஈவி தான். ஈன்றது எனக்கு 5 தானே. அப்ப 27 - 5 நீங்க அப்படி ஞாபகம் வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 22. 22னா எனக்கு வி தான் பொசிஷன். ஓகேவா? 22 வி. ஜிவி. எம்முக்கு ஆப்போசிட் என் தான். பிக்கு ஆப்போசிட் கே. எல்லுக்கு ஆப்போசிட் ஓ. ஈக்கு ஆப்போசிட் மறுபடியும் என்ன தான் வரும்? வி தான் வரப்போகுது. அப்ப ஜிவி NKOV. ஜிவி NKOV கரெக்டா தானே வந்து? கரெக்டா தான் வந்திருக்கு. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரேங்கிங்ல நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. சுரேஷ் மேலிருந்து 34வது இடத்திலும் கீழிருந்து 6வது இடத்திலும் உள்ளார். சானியா மேலிருந்து 29வது இடத்தில் உள்ளார். அவர்களுக்கு இடையே எத்தனை பேர் உள்ளனர்? ஹவு மெனி மெம்பர்ஸ் பிட்வீன் சுரேஷ் அண்ட் சானியா? ஓகேவா? ஓகே, பார்த்தலாம். சுரேஷ் வந்து 34வது பொசிஷன்ல இருக்கான், மேல இருந்து 34. ஓகேவா? எத்தனை பேர் இருக்காங்கன்றது நம்மளுக்கு தேவையா? தேவையே இல்லை. எதுக்கு இதை கொடுத்தான்றது நம்மளுக்கு தெரியல. அது தேவையே இல்லை உங்களுக்கு. சுரேஷ்ன்னு பாக்குறேன். ஓகேவா? நான் சுரேஷ் பார்க்கும்போது சுரேஷ் மேல இருந்து பார்க்கும்போது 34வது பொசிஷன்ல இருக்கிறான். ஓகேவா? அடுத்தது கீழே இருந்து 6வது இருக்கான், எனக்கு அது தேவையில்லை. சானியா மேல இருந்து 29வது இடத்துல. ஓகேவா? இது சுரேஷ். அடுத்தது சானியா பாக்குறேன். சானியா வந்து எந்த இடத்துல இருக்கா? சுரேஷ் 34. சானியா எனக்கு இங்க இருக்கா. என்ன பொசிஷன் பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறா? மேல இருந்து தான் அவ்வளவு இருக்கிறா. 29வது பொசிஷன்ல இருக்கா. சோ இது 29, 34. இடையில எத்தனை பேர் இருப்பாங்க இப்ப சொல்லிடலாமா? 29க்கு அடுத்தது என்ன? 30, 31, 32, 33, அடுத்தது 34. அப்ப இடையில எத்தனை பேர் தான் இருக்காங்க? 4 பேர் தான் இருக்காங்க. முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த 6வது பொசிஷன் எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியல. மேபி உங்களோட டோட்டல் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா வேணா நீங்க அந்த 6வது பொசிஷன் வச்சு டோட்டல் எவ்வளவு சொல்லலாம். ஏன்னா 34 பிளஸ் ஒரு 6 நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்? 40ன்னு இருக்கும். 40ல -1 பண்ணிட்டு உங்களுக்கு 39 நீங்க அந்த இடத்துல பொசிஷன் 39 பொசிஷன் சொல்லிருக்கலாம். பட் ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு டோட்டல் எல்லாம் கேட்கல. 2 பேருக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? இவனும் மேல இருந்து 34, மேல இருந்து 29. இடையில அப்ப எத்தனை பேர் தான் இருப்பாங்க? கண்டிப்பா 4 பேர் தான் இருக்காங்க. சரியா? சரி, அடுத்த கேள்வி பார்த்துடலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் தொடர்ந்து அடுத்ததாக எந்த எழுத்து வரும்? ABCDலயே கொடுத்திருக்காங்கன்னா ECA ஈசி, N 14, R 18, V 22, Z 26, D 4. அடுத்ததா என்ன வரும்? இந்த இடத்துல என்ன எழுத்து வரும்? அவ்வளவுதான். இப்ப பாருங்க. 4, 14, 18, 22, 26 என்னதான் ஆயிருக்குது? +4, +4, +4. இதுக்கப்புறமும் +4 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னதான் வரும்? 26 கூட நீங்க 4 பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் 26 ஃபைனலா முடிஞ்சு சட்டு. மறுபடியும் 4னா நீங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான். அப்ப மறுபடியும் 4னா அப்ப 4 தான். ஓகேவா? 4. அப்ப மறுபடியும் இன்னொரு 4 கூட்டுறீங்க. 4 கூட்டினா என்ன வரும்? 8. அப்ப 8வது பொசிஷன்ல எந்த லெட்டர் வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ன்னு வரும். ஓகேவா? ஹெச் தான் நம்மளுக்கு இதுக்கான ஆன்சரா இருக்க போகுது. ஓகே, பொசிஷன் மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ஈஸியா 3 கொஸ்டின் வந்து அடிச்சுட்டு வந்துடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பார்த்துடலாம். Which number will be second to the right of the 7th from the right in the given series? ரைட்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே மைனஸ் பண்ணா 7th இங்க வந்து செகண்ட். அப்ப 7ல 2 மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து 5. அவ்வளவுதான். என்ன சொல்லுவாங்க தமிழ்ல பாருங்க. கொடுக்கப்பட்ட தொடரில் வலதுபுறத்திலிருந்து 7வது உள்ள எண் இருக்கு. வலதுபுறத்தில் 2வதாக எந்த எண் இருக்கும்? வலதுபுறத்திலிருந்து 7வது எண், மறுபடியும் வலதுபுறத்திலிருந்து 2வது எண். அந்த நம்பருக்கு வலதுபுறத்தில் 2வது எண். நம்ம வலதுபுறத்திலிருந்து பார்க்கும்போது இதுதானே 1, 2, 3, 4, 5, 6, 7. 7வது நம்பர் எனக்கு 5. இந்த 5ன்ற நம்பருக்கு வலதுபுறத்துல இருக்கிற நம்பர்னா நீங்க மறுபடியும் ரைட்னா இதுதான். ஓகேவா? ரைட். வலதுபுறம்னா இது. இந்த பக்கம் நம்மளுக்கு லெஃப்ட். ஓகேவா? நான் வலதுபுறத்துல இருந்து 7வது இருக்கிற லெட்டர் வந்து 5. ஓகேவா? நம்பர் வந்து 5. அதுக்கு வலதுபுறத்துல இருக்கிற 2வது நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க 9 தானே. 1, 2, 9. ஸோ 9 தான் இதுக்கான ஆன்சர். நீங்க ஈஸியா பார்க்கணும். ரெண்டுமே ரைட் இருக்குதான். அப்படின்னா என்ன பண்ணணும்? 7 - 2. அப்ப என்ன ஆன்சர் வரும்?
7 மைனஸ் 2னா 5. 5வது பொசிஷன்ல என்ன இருக்குது? 1 2 3 4 5. 5வது பொசிஷன்ல இருக்கு. இந்த 9 தான் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? ஸோ இதோட உங்களுக்கு 3 ஃபுல் டெஸ்டோட எக்ஸ்பிளேஷன் முடிஞ்சு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்னதான் இருக்குது? மெயின் எக்ஸாம் தான். சரிங்களா? ஸோ எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாம் வந்து நல்லா அட்டன் பண்ணி எல்லாருமே பாஸ் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ.